விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவேன், அதில் பழுதான திறப்பா இருக்கிற எல்லாத்தையும் அடைச்சி அதை நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், நல்லா வைப்பேன். என்ன சொல்றாருன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரம், அதாவது விழுந்து போன குடும்ப அமைப்புகளை தேவன் சீர்படுத்தி மீண்டும் நல்ல நிலையில அவர் வைப்பாராம். நீங்க 10 காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுல குடும்பம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதை முதல்ல ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். என்னையா அப்பா, என்னையா அம்மா, என்னையா அண்ணன், சிலருக்கெல்லாம் பாருங்க எல்லாமே வெறுத்து போயிடும். உறவுகள்னாலே கடுப்பேத்துறாரு மயிலாடு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. உறவுகள்னாலே வேண்டாம், உறவுல வாழ்றதை விட ஒரு கட்டு விரவல வெந்துடலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் பழமொழிலாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல எங்கேயோ காயமாயிடுச்சு. தெய்வீகமே எப்படி இருக்குன்னா அப்பா பையன் உறவுலதான் இருக்கு. புரிஞ்சான்னு தெரியலையே, விட்டீங்க நீங்க நிறைய பேர். வாட் இஸ் ட்ரினிட்டி, வாட் இஸ் காட்லினஸ்? இந்த ஆவிக்குரியது கடவுள் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இந்த கடவுள் எப்படி இருக்கிறாங்க? அப்பா பையனோட தான் இருக்கிறாங்க. அங்கே நீங்க என்ன பாக்குறீங்க? ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் நீங்க என்ன பண்றீங்க, பாக்குறீங்க. இந்த ஆவியானவரை சொல்ல தேவையே இல்லை, இவங்க பக்கா அம்மா மாதிரி கேரக்டர் தான். ஆவியானவர் எப்போதுமே என்ன வேலையை செய்யறாரு? தேற்றுகிற வேலையை செய்யறாரு. கவலைப்படாதப்பா, நீ ஏன் இப்படி விழுந்த அப்படின்னு அப்பா கேட்பாரு. விழுந்துட்டியாப்பா அப்படின்னு அவன் தடவுறது அம்மா. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உறவுகளில் நீங்கள் சிறப்பானவர்களாக மாற வேண்டுமானால் அந்த உறவுகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். Time is very important things for relationship. அதாவது நேசம் வளர்க்க நேரம் தேவை. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பெண்ணால எப்பவுமே ஷார்ட்டா பேச முடியாது. அவர்கள் விரிவான செய்தியாக இருக்கிறார்கள். ஆண்கிட்ட கேட்டீங்கன்னா தலை என்ன பண்ணுவாரு, சுருக்கமா சொல்லுவாரு. ஏன்னா அவர் தலைப்பு செய்தி, ஹெட்லைன்ஸ். ஒரு ஆணுடைய தேவை ஒரு பெண்ணுடைய தேவையும் வித்தியாசமானதா இருக்கு. ஒரு ஆணுக்கு தேவை மதிப்பு, ஹானர், எல்லாம் சொல்லுங்க ஹானர். ஒரு பெண்ணுடைய தேவை அன்பு. போதுமானதற்கும் அதிகமான தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். வாழ்க்கையின் காரியங்கள் இன்னைக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம், அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஜவர் சொல்லும்போது சொன்ன மாதிரி, he is the wonderful daddy. ஆமென். நீங்கள் யாரும் அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல. ஆமென். வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் யாரோ அவர் உங்கள் அப்பாவாக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, God is my father. சரியா சொல்லுனா, your father is God. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, என் அப்பா தான் சாமி. நல்லா சொல்லுங்க, அப்பா தான் சாமி, தகப்பன் சாமி. ஆமென், ஹalleluya. நம்ம அப்பா தான் சாமியா இருக்கிறாருங்க. ஆமென். எல்லாரும் அவரை நீதிபதிங்கிறாங்க, சிலர் அவரை ரட்சகருங்கிறாங்க, சிலர் அவர் மெய்ப்பருங்கிறாங்க, வல்லவருங்கிறாங்க, எத்தனையோ பேர் அவருக்கு. ஆனா இப்ப பாருங்க, நீங்களும் வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். வக்கீலா இருப்பீங்க, டாக்டரா இருப்பீங்க, இன்ஜினியரா இருப்பீங்க, டீச்சரா இருப்பீங்க, இப்படி நிறைய பேர் உங்களுக்கு இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து வக்கீல் அவர்களே, ஆசிரியர் அவர்களே அப்படிலாம் சொல்லாது. எப்ப எப்ப அப்படிங்கறதான் கேப்பீங்க. ஆமென். அதனால அவரு உலகம் எப்படி வேணாலும் பார்க்கலாம். எஜமானனாய் அவர் சிருஷ்டிகர், he is the creator அப்படின்னு இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம சொல்லப்பா ஏப்பா எல்லாம் செஞ்சிருக்கப்பா
Amen. நைனா மெட்ராஸா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? நைனா, அப்பு, அப்புச்சி, தகப்பனாக இருக்கிறார். அதாவது வேதவசனம் சொல்லுது, நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம என்ன பண்ணிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோமா? அதாவது இந்த அப்பா பிதாவே ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க. அதாவது அப்பான்னு என்னன்னா ஃபாதர் அப்படின்னு வந்து ஒரு என்ன ஒரு டிஸ்டன்ஸா அப்படி சொல்ற வார்த்தை இல்ல. இஸ்ரேல் எல்லாம் போனீங்கன்னா அங்க குழந்தைங்க இதே லாங்குவேஜ் தான், நம்ம ஊர்ல யூஸ் பண்ற அதே தான். அப்பா 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 அப்படிமா. அதாவது தகப்பனே அப்படின்னு தூரமா இருக்கிறது இல்ல, ரொம்ப செல்லமா நீங்க உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க அந்த மாதிரி கூப்பிடும்படியா அவருடைய குமாரனின் ஆவியை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். You have the spirit of sonship. You are not slave, you are son. Hallelujah. You are not slave, my friend, you are the son. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, நான் அடிமை அல்ல, நான் குமாரனா இருக்கிறேன். யாருக்கு தன்னை குமாரன் என்று தெரிகிறதோ அவர்கள் தான் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிப்பான். ஆமென். நீங்கள் கூலிக்காரர்கள் அல்ல, குமாரர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கூலிக்காரங்க கிடையாது, நீங்கள் குமாரர்கள். You are not a servant, you are a son of the living God. Hallelujah. நீங்கள் குமாரர்களாக இருக்கிறீர்கள். நீங்க வேலைக்காரங்களோ கூலிக்காரங்களோ கிடையாது, நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை வந்து தனித்தவனாகவே உணர்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த அனாதையின் மனப்பான்மையும் ஏன் அது ஒரு ஆவி மாதிரியே இருக்குது. இட் இஸ் தி ஆர்ஃபன் ஸ்பிரிட். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்குள்ள என்ன இருக்குதுன்னா, தனக்கு யாரும் இல்லைங்கிற உணர்வு, தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, ஒன்றை அவர் அறிமுகம் செய்வதற்காக வந்தார். பர்டிகுலரா நீங்க யாரும் அனாதை கிடையாது, உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாரு. உங்க வீட்டுல இருந்துதான் எல்லாத்துக்கும் ரேஷன் போடும். ஆமென். இயேசு வந்து எப்படி சொல்லி தராரு பாருங்க. அந்த மேத்யூ 6 மத்தேயு 6ங்கிறது சாதாரணமானது இல்ல, அது ரொம்ப அற்புதமான ஒரு பேசேஜ். இயேசு வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த காக்கா குருவி நீ பாக்குற பறவை எல்லாத்தையும் பாரு, எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் சாப்பாடு போடுறாரு. அகிலத்துக்கே படி அளக்கிறவர் தான் உனது தந்தை அப்படின்னு சொல்றாரு. இது இந்த வெளிப்பாடு நீ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, நான் எப்படி சாப்பிடுவேன், நான் எப்படி உடுத்துவேன் என்கிற பயமும் கவலையும் உங்களை விட்டு நீங்கி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்க. ஆமென். ஏன்னா உங்க அப்பா தான் உடுத்து வித்து கொண்டிருக்கிறார், உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறார். அகில உலகத்துக்கும் அவர் இதை செய்வார் என்றால் அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா இதை செய்வார், நிச்சயமா இதை உங்களுக்கு செய்வார். ஆமென். அதனாலதான் எண்ணத்தை சாப்பிடுவேன், எண்ணத்தை உடுப்பேன். நாளைக்கு இந்த கஞ்சி கிடைக்குமா? நிறைய பேருக்கு குடிக்கும் போதே ஒரு பயம், குடிச்சிட்டோம்னா காலி ஆயிட்டா என்ன பண்ண, நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதோ யாருக்கு தெரியும். சபையிலே தான் பேசுறாங்க, நாளைக்கு கிடைக்குங்கிற ஒரு நிச்சயம் கிடையாது அப்படிங்க. ஹலோ, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு நிச்சயமா கிடைக்கும். ஒரே பஞ்சமா இருந்தாலும் நான் வயிறார சாப்பிடுவேன், நான் வயிறார சாப்பிடுவேன். உலகம் பஞ்சத்துல இருக்கலாம், ஊரு பஞ்சத்துல இருக்கிறா, அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு ஒரு குறைவும் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அப்பாவை அறிமுகப்படுத்ததான் இயேசுவே பூமிக்கு வந்தாருங்க. அது சொன்னாரு, நீங்க உங்களுக்கு யாருன்னே தெரியல, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல, இந்த வெள்ளி யாருடையதோ பொண்ணு யாருடையதோ எல்லாம் யாருக்கு சொந்தமோ அவருக்கு நீங்கள் சொந்தமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த முழு உலகத்துக்கும் யார் சொந்தக்காரரோ அவர் உங்களுக்கு சொந்தமாயிட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
ஆமென். அப்போ கடவுள் யாருன்னா உங்களுக்கு சொந்தக்காரர் ஆயிட்டாரு. He is your father. He is your father. எல்லாம் சொல்லுங்க, ஏன் அப்பா. நல்லா சொல்லுங்க, அப்பா. ஆமென். இந்த பூலோகத்துல ஒரு தகப்பன்கிற ஒரு 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 சாயல், ஒரு தகப்பனாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கிறதுனுடைய முக்கியமான நோக்கமே அந்த பரம தகப்பனின் சாயலை இந்த பூமியில் வெளிப்படுத்துவதற்காக உங்களை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் இந்த நாள்ல அப்பாக்களுக்குன்னு ஒரு தினத்தை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இட்ஸ் வண்டர்ஃபுல் திங்ஸ். ஆமென். நாம நம்ம பரம தகப்பனை மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த பூமியில உங்களுக்கு இருக்கும் தகப்பனை நீங்கள் கொண்டாட வேண்டும். சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு சரியில்லாத தகப்பன் இருக்கலாம். நேற்றுக்கு இரவு ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். ரொம்ப நேரம் கேட்டேன் அவருடைய பிரசங்கத்தை. The Bernard Blessings அப்படின்னு ஒருத்தருடைய பிரசங்கம். அவர் ஒரு விலை மாதுவாக வாழ்ந்த ஒரு தாய்க்கு பிறந்தவர் தான் இந்த பெர்னார்ட் பிளெஸிங்ஸ். ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் இருக்கிறார் உலகம் ஃபுல்லா, எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா. ஆனா அவருடைய பிறப்பு அவ்வளவு நல்லதா இல்ல. அப்பா யாருன்னு தெரியாது, யாருக்கு பிறந்தோன்னே தெரியாது. அவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலைமையில அவருடைய வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக தேவன் அந்த ஊழியரை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய நேரத்துல அப்படி தகப்பன் இல்லாம இருக்கலாம். அப்போ அவர்களுக்கு பரம தகப்பனே பூலோகத்துக்கும் மேலையும் சரி கீழையும் சரி அவரே போதுமானவரா இருக்கிறார். ஆமென். ஆனா இந்த பூமியில உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னா அந்த அப்பாவை நீங்க கனம் பண்ணும்படியாய் அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென். Honor your father. Hallelujah. Celebrate your father. வழக்கமா நம்ம கலாச்சாரத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மாக்கள் தாங்கள் செய்ததை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 10 மாசம் பெத்தனே, 10 மாசம் பெத்தனே, ரிப்பீட்டிங். என்ன மறந்துட்டானே, அவ பின்னாடி போயிட்டானே அப்படிமா. தாய்மார்கள் தங்களுடைய காரியத்தை எப்பவுமே சொல்றத நீங்க பார்க்க முடியும். ஆனா ஒரு தகப்பன் தன் வீட்டுல எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு சில நேரம் தனக்கு ஒரு லுங்கியை மட்டும் வாங்கி கேட்டுன்னா எத்தனையோ தகப்பன்கள் இருக்கிறார்கள். தகப்பன்மார்களுடைய தியாகங்கள் பொதுவாக வெளியிலே தெரிகிறது இல்லை. நான் சொல்றேன், அப்படி ஒரு கட்டடம் நிக்கிறதுக்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியமா இருக்கோ அது வெளியே தெரிவதில்லையோ, அது போலதான் ஒரு தகப்பன் செய்யும் காரியங்கள் வெளியிலே அவ்வளவாக தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே அம்மாட்ட வாங்கி பழகிட்டோமா, அதனால நமக்கு அம்மா கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டோம். இல்ல 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 இல்ல. Remember your father. இந்த நாட்களில் உங்கள் தாய் தகப்பனை எண்ணி பாருங்கள். தேவன் அவர்கள் மூலமாகத்தான் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களை எண்ணி பாருங்க, அவங்களை கனம் பண்ணுங்க. ஏன்னா கடவுள் அவருடைய வாக்குத்தத்தத்தில் ஆசீர்வாதத்தையும் அவருடைய கட்டளைகளில் ஆசீர்வாதத்தையும் இணைச்சி வச்சிருக்கிற ஒண்ணு இருக்குதுன்னா அது உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற வார்த்தை தான். ஆமென். Honor your father and mother. Mother's Day ன்னு ஒண்ணு இருக்குது, Father's Day ன்னு ஒண்ணு இருக்குது. உலகத்துல கூட இப்படிப்பட்ட இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நல்ல காரியம். எனக்கு ஞாபகம் இல்ல, நீ காலைல தான் சொன்னாங்க. நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தேன். என் பொண்ணு எனக்கு விசேஷம் அனுப்பியிருந்தா. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ நீங்க ஃபாதர்ஸ் டேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்க அப்பா உங்க அம்மா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்ததற்காக நன்றி. ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. Anyway, இந்த தகப்பன்கிற ஒரு தன்மை, இந்த கேரக்டர்ஸ் இது இருக்கு பாருங்க, இது ரொம்ப உயர்ந்ததா இருக்கு, ரொம்ப மேலானதா இருக்குது. அதனாலதான் தேவன் இயேசுவின் மூலம் அவர் வெளிப்படுத்தின ஒரு வெளிப்பாடு என்னன்னா அப்பா என்கிற வெளிப்பாடு தான். அதுக்கு முன்னாடி எல்லா வெளிப்பாடும் வந்துருச்சு, ஒரே ஒரு வெளிப்பாடு தான் வரவே இல்லை, ஃபாதர்ங்கிற வெளிப்பாடு. பிதாவே உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் அப்படிங்கிறார். எல் ஷடாய், யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா, every name is revealed. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியாது, இந்த எல் ஷடாய் தான் இப்ப அப்பாவா இருக்கிறார் அப்படிங்கிறது. ஆமென்.
இப்ப அந்த சர்வ வல்லவர் என் தகப்பனாக மாறி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறார், அவருடைய வாரிசாக நீங்கள் இருக்கிறீர்கள். மனசுல என்ன வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேகர் அப்படி என்றதே கிடையாது. நான் ஒரு ஏழை விசுவாசி ஐயா அப்படிங்க. ஏழை விசுவாசியா? விசுவாசியான பிறகு ஏழையமா இருக்கிறீங்க. முதல்ல விசுவாசியா இருந்தா ஏழையா இருக்க கூடாது. ஆமென். ஆமா, இயேசு அறிஞ்ச பிறகு என்ன ஏழ்மெல்லாம் ஓடிடணும், இருக்கவே கூடாது. அப்ப பெரிய பணக்காரர் யாரோ அவர்தான் உங்க அப்பா. அம்பானிக்கு பையன் இல்லைங்க, அகில உலகத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கிறவருக்கு நீங்க பையனா இருக்கிறீங்க. அவனே 250 கோடிக்கு வீடு கட்டுறது பிளான் பண்றான். எப்போ? நான் சொல்றதுலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ண. இப்பெல்லாம் வேற லெவலுக்கு கட்டுறாங்க. அம்பானி பையனே நம்ம வீடு கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க கோடி கணக்கில் கட்டுறான். நான் சொல்றேன், உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க. இன்னைக்கு எப்படி யோசிங்கன்னா, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரோ அவர் தான் என் அப்பா. எல்லாம் சொல்லுங்க, நான் செல்வந்தரின் பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தேங்க என்ன அப்படி சொல்லாது. ஒரு அம்மா சொல்லுது, நான் பிறந்த இடமும் அப்படியா, நான் போய் வாக்கப்பட்டேன்னு அங்கேயும் அப்படித்தான். அப்படி ஆமா, ரொம்ப பெரிய பெருமை. ஒரு புறம் சொல்லுங்க, இதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. இப்ப தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நான் சின்ன வயசுல இருந்து உபயோகிக்காத ஒரு வார்த்தை. இப்ப ஆண்டவர் நிறைய தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறாரு, அவங்கள நீங்க கூப்பிடுறோம். ஆனா சிறு வயதுல இருந்து எத்தனையோ வருஷங்களா நான் உபயோகிக்காத ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அது அப்பாங்கிற வார்த்தை தான். பிகாஸ் நானும் அந்த மாதிரி ஒரு பின்னணியில தான் வர்றேன். என் தாய் சிறு வயதுல இருக்கும் பொழுதே அவர்களுக்கு வேறு திருமணம் நடந்தது. சோ அப்பாங்கிற ஒரு கேரக்டர்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில நான் அதை பார்த்ததே இல்லை. ஆனா இந்த பூலோகத்தில் ஒரு அப்பா இருந்திருந்தா கூட என் வாழ்க்கை இந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க. அவர் ஆக்கினார். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல நான் பேசிட்டு லஞ்ச் டைம் முடிச்சு கை கழுவுறதுக்காக நின்றுட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வந்து சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க சொன்னாங்க, உங்க அம்மா அப்பா உங்களை என்ன அருமையா வளர்த்திருக்காங்கன்னு. நான் சொன்னேன், அவர் வளர்த்தாரு, அவர் வளர்த்தாரு. அவர் ஒருத்தர் தான் அதற்கு பாத்திரரா இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் அந்த மகிமைக்கு சொந்தக்காரரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அந்த வடிவே இல்லாத அளவுக்கு மாற்றுவார். அப்பா இல்லையே இவங்க இப்படி போயிட்டாங்களே, விடவே மாட்டார். இந்த நல்ல தகப்பன் உங்க வாழ்க்கைக்குள்ளாக வந்து உங்க வாழ்வை தூக்குவார், உங்க வாழ்வை கட்டுவார். ஒரு தாய் இல்ல தகப்பன் இல்லைங்கிற நிலைக்கு பதிலா என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அவர்கள் செய்வார். வழக்கமா ஒரு தகப்பனின் சிந்தனை என்னவா இருக்கும் சொல்லட்டுமா? What is a father's heart? ஒரு அப்பாவின் இருதயம் என்ன யோசிக்கும் தெரியுமா? இந்த ஊர் சைட்ல எல்லாம் திருவிழாக்கள் நடக்கும்போது நான் பார்த்திருக்கேன். இந்த வேடிக்கை காட்டுகிறவர்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும், கூட்டமா இருக்கும், சுத்திலும் ஒண்ணுமே தெரியாது. இப்படி எட்டி எட்டி இந்த சின்ன பிள்ளை பார்த்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல அந்த அப்பா வருவாரு பாருங்க, அப்படி தூக்கி தோல்ல வச்சு இப்படி பார்க்க சொல்றேன் பாருங்க. சில நேரம் இவருக்கே தெரியாது, ஆனா மேல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைக்கு தெரியும். வாட் இஸ் ஃபாதர்ஸ் ஹார்ட்? என்னை விட என் பிள்ளை அதிகமா பார்க்கணுங்கிறது தான். நான் பார்த்ததை விட என் பிள்ளை அதிகமாய் பார்க்க வேண்டும். நான் போன தூரத்தை விட என் பிள்ளை அதிகமா போகணும். இதுதான் ஒரு தகப்பனின் இருதயம். நான் சொல்றேன், உங்களை தூக்கி காட்டுவார். இந்த உலகத்துக்கு முன்னாடி உங்களை தூக்கி காட்டுவார், உங்களை உயர்த்தி காட்டுவார், உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்களை விசேஷிக்கிறது நல்ல விஷயம். அதை ஒரு அர்த்தத்தோட விசேஷிச்சா
ரொம்ப நல்லது. யாரோ ஒருத்தர் இந்த டேவை இப்படி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கிறதுனாலயாவது இப்படிலாம் நினைச்சு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்குது. பட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் மூமெண்டா நீங்க மாத்தணும். ஆமென். ஃபேமிலி இஸ் a beautiful things. எல்லாம் சொல்லுங்க, குடும்பம் என்பது அற்புதமான காரியம். இன்னொன்னு சொல்லணும்னா அது இன்னொரு பரலோகம். இட்ஸ் another heaven. பரலோகமா மாதிரியா இருக்கு பிரதர்? எங்க குடும்பத்தை பத்தியா சொல்லுதீங்க? ஐயோ இப்படித்தான் பரலோகம் இருக்குமா அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரி ஆயிருக்குது. அந்த மாதிரி ஆன குடும்பத்தை தேவனுடைய அன்பும் கிருபையும் ஹெவன் மாதிரியே மாறும். நான் சொல்றேன், உங்க வீட்டை பார்த்தா பரலோகம் மாதிரி தெரியும். அந்த நாள் வருது இயேசு நாமத்தினால். அதை பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, பரலோகம் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லைஃப் நீங்க வாழ்வீங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, வானத்தின் நாட்களை பூமியில் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வாசித்திருக்கீங்களா அந்த வசனம்? உபாகமத்துல இருக்கு. வானத்தின் நாட்கள் மாதிரி உங்க பூமியில அந்த நாள் என்ன பண்ணுமா இருக்கும் அப்படின்னு இருக்குது பாருங்க. ஹெவன் ஆன் எர்த், அதுக்கு பேரு தான். எல்லாம் சொல்லுங்க, ஹெவன் ஆன் எர்த். இந்த குடும்பங்கிறது இன்னொரு பரலோகம். அப்படி இருக்க முடியாதான் ஆண்டவர் வச்சாரு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இல்லை, வேற மாதிரி ஆயிடுச்சு, டேமேஜா போயிடுச்சு. ஆனா கூட இயேசு திரும்பவும் வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவேன், அதில் பழுதான திறப்பா இருக்கிற எல்லாத்தையும் அடைச்சி அதை நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், நல்லா வைப்பேன். என்ன சொல்றாருன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரம், அதாவது விழுந்து போன குடும்ப அமைப்புகளை தேவன் சீர்படுத்தி மீண்டும் நல்ல நிலையில அவர் வைப்பாராம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் குடும்பம் கட்டப்படும். Let's speak some the word of blessings. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க குடும்பம் கட்டப்படும். ஆமென். குதூகலமா இருக்கும். அல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள் சுகமும் உன் அரண்மனைக்குள் சமாதானமும் இருக்கும். ஆமென். எஸ், உங்க வீட, உங்களுடைய ஃபேமிலிய தேவன் ஒரு சொர்க்கத்தை போல, பரலோகத்தை போல மாற்ற அவர் விரும்புகிறார். அதோட விருப்பமாக இருக்கிறது. அதுக்காக உங்க கூட நின்று அவர் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்றோம், the first miracles of Jesus என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல, ஒரு திருமணத்துல அவர் செஞ்ச அற்புதம் தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பங்களில் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் அற்புதங்களா, அடையாளங்களா இருப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். ஆமென். ஆமா, உங்களுக்கு அற்புதம் செய்யறது மட்டும் இல்ல, உங்களையே அற்புதமாகவும் அடையாளமாகவும் தேவன் வைப்பார். ஆமென். உங்களை பார்க்கும்போது தேவன் இந்த குடும்பத்தில் வாழ்கிறார், தேவன் இவர்களுக்குள் இருக்கிறாருங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். கடவுள் பாருங்க, நம்மளோட தங்கி நம்ம குடும்பத்திலே ஒருத்தரா இருக்கிறவர் தான் கடவுள். இம்மானுவேல், இம்மானுவேல் அவர் பேர். அப்படின்னு அர்த்தம், தேவன் நம்மோடு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, வேதவசனம் சொல்லுது, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமா இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, குமாரர்களும் குமாரத்திகளுமா இருப்பார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் மத்தியிலே உலாவுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். உங்க மத்தியில உலாவுகிறது மட்டும் இல்ல, நீங்க அவருக்கு குமாரர்களாக குமாரத்திகளாக இருப்பீர்கள். இதெல்லாம் தான் வாக்கு பாருங்க. அப்ப தேவன் வந்து ஒரு தகப்பனாக தன்னை வெளிப்படுத்துவதிலையும் ஒரு குடும்பத்தின் தேவனாக இருக்கிறதுலையும் அவர் வந்து சந்தோஷப்படுகிறார். அவர் பார்வையில உறவுகள், குடும்பங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அதனால பாட்டு படிக்கிறோம், அன்பே பிரதானம். எல்லாம் சொல்லுங்க, பிரதானம். பிரதானம்னா என்ன? பிரசாதம் நினைச்சிட்டு போயிடாதீங்க. பிரதானம் என்னது?
முதன்மையானது, ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ரொம்ப அதான் ப்ரையாரிட்டியில அது ரொம்ப முக்கியமான இடத்துக்குள்ள வருது. நீங்க 10 காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுல குடும்பம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதை முதல்ல ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. தேவன் இடிந்து போன தாவீதின் கூடாரங்களை திரும்பவும் கட்டுவார். ஹல்லேலூயா. உங்க குடும்பங்கள்ல பாலா போயிருக்கிற உறவுகளில பாலா போயிருக்கிற உங்க உறவுகள்ல ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, என்னையா அப்பா, என்னையா அம்மா, என்னையா அண்ணன், சிலருக்கெல்லாம் பாருங்க எல்லாமே வெறுத்து போயிரும். அதனாலதான் இந்த சினிமாக்காரங்கெல்லாம் பாட்டு மூலமா சொல்லுவாங்க, அண்ணன் என்ன தம்பி என்ன, சொந்தம் என்ன பந்தம் என்ன அப்படின்னு எழுதிடுவாங்க. பழைய படத்துல கொஞ்சம் டியூன் ஸ்லோவா இருக்கும், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படி இருக்கும். அப்புறம் மாடலா இருக்கும், அண்ணன் என்ன தம்பி என்ன கொஞ்சம் வேகத்தை கூட்டிடுவாங்க. இது நடுவுல வந்தது. இப்ப என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் ஆவிக்குரிய பாட்டு நல்லா தெரியுது. உறவுகள்னாலே கடுப்பேத்துறாரு மயிலாடு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. உறவுகள்னாலே வேண்டாம், உறவுல வாழ்றதை விட ஒரு கட்டு விரவுல வெந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பழமொழி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல எங்கேயோ காயமாயிடுச்சு, அதுல ஏதோ பாதிப்பாயிடுச்சு. அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்தம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, எங்கேயோ டேமேஜ் ஆகி ஒரு வெறுப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். ஆனா கடவுள் பாருங்க, இதுக்குள்ள வந்துதான் வேலை செய்யணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உறவுகளிலே கிரியை செய்க விரும்புகிற ஒரு தேவன். அதனாலதான் இயேசு போதிச்ச போதனைகளை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எப்பா காணிக்கை கொண்டு வந்துட்டு காணிக்கை எடுத்துட்டு நீ ஆலயத்துக்கு வரணும்னு வந்துட்டு இருக்க, வர்ற வழியில நம்ம அண்ணாச்சிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நமக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு நீ ஃபீல் பண்றனா காணிக்கை கூட பிறகு கொடு, முதல்ல உங்க அண்ணன்ட்ட போய் பேசிட்டு வா அப்படின்ட்டு. புரிஞ்சான்னு தெரியலையே. காணிக்கை கொடுக்கறது கூட அப்புறமா கொடுத்துக்கலாம், முதல்ல போய் என்ன பண்ணு, யார்கிட்டயோ கொஞ்சம் பேசலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதா, போய் முதல்ல பேசிட்டு வந்துடு அப்படின்ற. பாருங்களேன் எவ்வளவு முக்கியம் சொல்ல பாருங்க. காணிக்கை முக்கியமா, காணிக்கை முக்கியமா இல்லையா? ஆண்டவர் ஆலயத்துக்கு வருது முக்கியமா, முக்கியம். ஆனா கடவுள் இந்த ரெண்டும் முக்கியம் தான். ஆனா இதை விட ஒண்ணு முக்கியமா சொல்லட்டுமா, அது உன் உறவுகள்ல ஒற்றுமையா இருக்கிறது, இது எல்லாத்த விட முக்கியம் அப்படின்ட்டு. ஆமென். நம்ம ஆளுகளுக்கு காணிக்கைலாம் ஈஸியா கொடுத்துடுறோம், ஆலயத்துக்கு வரதா ஈஸியா வந்துடுறோம். ஆனா உறவுகள் மட்டும் வேண்டாம், காணிக்கை வேணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்காங்க. அத காணிக்கை மூலமா தான் சரிப்படுத்திடலாமா அப்படிங்காங்க. இல்ல, அது காணிக்கை மூலமா சரிப்படுத்த முடியாது. கண்டிப்பா உறவுங்கிற ஒரு காரியத்தை தேவன் பிரதானமாக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அன்பே பிரதானம், உறவே பிரதானம். ஆமென். இது நம்புங்க. இதை குறித்து நீங்க நம்பிக்கை இழப்புகளை நிறைய பார்த்திருக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை, இங்க இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வடுக்கள்லாம் என்ன பண்ணிருக்குது, ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்ப ஏற்படுத்தினா அவங்க மேல நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அப்பா எப்படி இருந்தாங்களோ, அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ இப்படி இருக்குது இல்ல. இப்படியே நீங்க போனீங்கன்னா இந்த உலகம் காயப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்கேயோ வாங்கினதை யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, மாப்பிள்ளை எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்காண்டா. எங்கேயோ உள்ளத நாம ஏன் மற்றவங்களை காயப்படுத்துறோம்னா, நாம காயப்பட்டிருக்கிறோம். காயப்பட்டவர்கள் தான் பிறர் என்ன பண்ண முடியும், காயப்படுத்துகிறார்கள். அப்ப காயப்படுத்துறவங்க எல்லாம் நீங்க கவனிக்கும் பொழுது நீங்க ஒண்ணு யோசிங்க, அவங்க எங்கேயோ காயப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, காயப்பட்டவர்கள் காயப்படுத்துகிறார்கள். இப்போ யோசேப்பு காயப்படுத்தப்பட்டானா இல்லையா? என்னங்க, யாரால? சொந்த இரத்த உறவுகளால் அவன் என்ன பண்ணப்படுறான், காயப்படுத்தப்படுதான். சொந்த இரத்த உறவுகளால் அவன் காயப்படுத்தப்படுறான். யோசித்து பாருங்க, சொந்த அண்ணனால காயப்படுத்தப்படுறான். ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு வசனம் சொன்னேன், இடுக்கண்களில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு.
அவர் சொல்லிட்டாரு, என்னால அந்த வசனத்தை நம்பவே முடியாது, எனக்கு இடுக்குன்னு போன என் சகோதரனாலதான் அப்படிங்க. ஆமா, பிரச்சனையே அண்ணன் தம்பியாலதாங்க அப்படிங்க. டிக்கனே அவன் தானே, அவன் உதவா பிறந்திருக்கான். அப்புறம் நான் சொன்னேன், இல்ல இல்ல, இன்னொரு சகோதரர் நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, அவரை பத்தி சொல்லிருக்கு அப்படின்ட்டு. ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க நம்ம ஆள்கள்ட்ட. ஏன்னா நம்ம எல்லாமே உறவுகளை குறித்து நம்பிக்கை இழப்பு ஏற்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. சில சொல்லுவாங்க, மனுஷனை யாரையும் நம்ப கூடாது, எல்லாருமே மோசமானவங்க, மண்டைக்குள்ள ஏத்திடுவாங்க. சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்னாலே தப்பு. ஏன்னா ஏதோ ஒரு 2-3 ஆண்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, கல்யாணமே வேண்டாமாங்க. வேண்டாம் வேண்டாம், ஐயோ அங்க யார் இருப்பான்னு தெரியல, இருட்டு கொகாது, அங்க ஒருத்தர் வான்னு ஒரு ஆள் உட்காந்துட்டா அதுக்கு இப்படியே ஏன்னு இருந்துட்டு போயிடலாம், வாங்கிறத விட ஏங்கிறது பெட்டர் அப்படின்ட்டாங்க. புரியும் நினைக்கிறேன். சில ஒரு அம்மா நீ சொல்றது, நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நரகத்து மேல நம்பிக்கையே இல்லை, என்னைக்கு ஆச்சாரியில இருந்து நம்பிக்கை வந்துட்டுல அப்படிங்க. ஐ பிலீவ் ஹெல் அப்படிங்காங்க. இன்னைக்கு பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து எனக்கு நம்பிக்கை வந்துட்டுங்க. எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஃபுல் ஜோக்கு பூரா என்ன ஜோக்கு, கணவன் மனைவி ஜோக்கு தான் ஓடிட்டு இருக்கும் எல்லா இடத்துலயும். பாத்துருக்கீங்களா நீங்க? ஒரு வெளிநாட்டுல இருந்து கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க ஒயிட் கவுன் போட்டு நின்று இருக்குது மணப்பெண். அப்ப போய் கேட்டிருக்கிறா ஒரு சின்ன பொண்ணு, ஆன்டி ஏன் இப்படி ஒயிட் கவுன் போட்டிருக்காங்க அப்படின்னு. உடனே அங்க யாரோ சொல்லியிருக்காங்க, அது ஆன்டியுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள், அதனால என்ன பண்றாங்க, அதை வெளிப்படுத்தும்படியா ஒயிட் போட்டிருக்காங்க. உடனே அந்த சின்ன பிள்ளை இப்படி பார்த்துட்டு, அந்த அங்கிள் கருப்பு கலர் கோட் போட்டிருக்காரு. அது சொல்லிச்சான், ஓ அப்ப புரிஞ்சுக்கிட்டு அங்கிள் ஏன் நீங்க கருப்பா போட்டிருக்காரு அப்படின்ட்டு. போட்டா பிடிக்கிறவங்க கடைசியா சிரிங்க அப்படிமானா, கடைசி ஒரு வாட்டி சிரிங்கம்மாண்ணா கல்யாணத்துக்கு போட்டா எடுக்கிறவன். இப்படி எல்லாத்தையுமே ஓட்டி ஓட்டி பாத்தீங்கன்னா மேரேஜ் பற்றிய ஜோக்கு, உறவுகளை பற்றிய ஜோக்கு எல்லாமே நினைச்சா ஒரு காமெடி மாதிரி ஆயிப்போச்சு. அதனால எல்லாமே தப்பு. இங்க என்னங்க கரெக்டா இருக்கும், கல்யாணம் ஆயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு இருக்கிறான். டேய், ரெண்டுல ஏதாவது ஒண்ணவா முடியும் அப்படின்னு இருக்கிறான். ஒருத்தன் என்ன சொல்லிருக்கான், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அது எப்படி ரெண்டையும் முடியும் அப்படின்னு இருக்கான். ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கான், கல்யாணத்துக்கு வா அப்படின்ட்டு. கல்யாணத்துக்கு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உனக்கு ஒரு துன்பம்னா நான் வரமாட்டேன்னாடா அப்படின்னு இருக்கிறான். உனக்கு ஒரு பிரச்சனை நான் நண்பன் வருவேன்டா அப்படின்னு இருக்கிறான். இப்படியே ஆகிட்டாங்க எல்லாமே. எல்லாம் அது கல்யாணம் இப்படித்தான் இருக்கும், எல்லாரும் அழுதுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா பார்த்தா கொஞ்சம் அப்படிதான் தெரியுது. தெரியுங்கிறதுனாலே நம்ம எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிட்டோம். என்ன கன்வின்ஸ் ஆயிட்டோம்னா அது அப்படித்தான் இருக்கும். மாமியார் மருமகள் அது பிச்சுக்கிட்டே தானே இருக்கும், அது அப்படித்தான் இருக்கும், அது நல்லாவே இருக்காது இல்லைங்க. பைபிள்ல ரூத்து அதெல்லாம் அந்த காலங்க அப்படின்றாங்க. ரூத்தும் யாரு, நகோமியும் என்னமா இருந்தாங்க அப்படிங்கலாம் பைபிள்ல இருக்குதுன்னா அதெல்லாம் பைபிள்ல தாங்க இருக்கு, இப்போ இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி விட்டாங்க. சோ நம்ம எல்லாருமே இந்த ஏரியாவில் பாதிக்கப்படாத ஆள் யாருமே கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் எங்கேயோ என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கேயோ அந்த காயம் நமக்குள்ள இருக்குது பாருங்க. இப்படி இருக்கிறதுனால நீங்க நினைச்சிக்க கூடாது இது தப்பு, இது சரியே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு என்ன பண்ணிடாதீங்க, ஒரு நாளும் வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் தேவன் உண்டாக்கி இருக்கிறார், இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆணையும் பெண்ணையும் ஏற்படுத்தினவர் தேவன். அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சது தேவன். இப்ப என்னன்னா, இது டேமேஜ் ஆனதுனால, இப்போ புரியுற மாதிரி சொல்றேன்னு, இப்ப வரப்போகிற சந்ததிகள்ல இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, நிறைய பேர் கல்யாணமே வேண்டாங்கிற பிரச்சனை தான். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்து கேட்டா, கல்யாணம் பண்ணா எதுக்கு பண்ணும், உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு பண்ணும் அப்படின்னு. கல்யாணமே வேண்டாம், உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி இருக்கிறது பெட்ரு, நீங்க கல்யாணம் பண்ணி இருந்த கண்டீங்க அப்படின்னு அவ்வளவு பேசுறாங்க. படிச்சு கொஞ்சம் படிப்பு வேற செஞ்சுட்டாங்களா அப்படின்னா ரொம்ப பேசுறாங்க. நிறைய கேள்விகள் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அன்றாடம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அப்ப இந்த நிலையில போகும்போது இதை குறித்து ஒரு நம்பிக்கையோ இதை குறித்து காரியங்களோ எதுவுமே நமக்கு இல்லாம இருக்கு. ஸோ ஹோப்லெஸ் கண்டிஷன்ஸ், இந்த ஏரியால இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஆயிட்டோம். இப்ப இந்த உலகத்துக்குள்ள இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நம்ம வாழ்க்கைக்குள்ளதான் தேவன் கிரியை செய்ய அவர் விரும்புகிறார். ஆமென். நம்பிக்கை இல்லாம இருக்கிற நம்மளை நம்புறதுக்காக கூப்பிடுறார். எல்லாத்துலயும் தோல்வி அடைஞ்ச நம்மளை கூப்பிடுறாரு. எல்லாத்தையும் சமத்திய வாங்கி கட்டிட்டோம், இப்ப நம்மளை கூப்பிடுறாரு. கவலைப்படாத, நான் கூட இந்த பூமிக்கு வாங்க வாங்கினேன். இயேசு என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? பைபிள்ல போட்டிருக்குது, யோவான் 1ல அவர் சொந்தக்காரங்கள்ட்ட வந்தாராம். எல்லாம் இந்த சொக்காரம் பண்ண வேலை, சொந்தக்காரனும் சொக்காரனும் சேர்ந்து படாத பாடி படுத்திட்டான் இயேசுவை. அப்படிதான் இருக்குது. முடியாதீங்க, பைபிள் இருக்குதா இல்லையா? யோவான் 1ல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குதுன்னா பாருங்க. சூப்பர் ப்ரோ, நீங்க ஒரு உட்கார்ந்திருக்கும் பைபிள். 11வது வசனம் பாருங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை. அதனால இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. இயேசு அப்படிதான் போனாராம். அந்த வழியாதான் அவர் என்ன பண்ணாராம், போனாராம். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் அந்த வழியா போயிட்டு திரும்ப வரும்பொழுது எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டாரு. இப்ப இதான் மேட்ரு, இதான் சத்தியம். பாருங்க, எந்த பாதிப்புக்குள்ளாக இயேசு சென்றாரோ அதுக்குள்ள போயிட்டு அவர் வெளியே வரும் பொழுது அந்த பாதிப்பை அவர் சரி கட்டினார். லைக் ஜோசப் தனக்கு தீமை செய்த அதே சகோதரர்களுக்கு அந்த எகிப்திலேயே மிக சிறந்த இடமா இருக்கிற கோசேன் பட்டணத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு யோசேப்பின் இருதயம் விசாலமானதாக இருந்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தீமை செய்த சகோதரர்களுக்கு யோசேப்பு நன்மை செய்தான். இப்ப இயேசுவும் அதே அந்த இயேசுடைய சாயல் தான் யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துறாரு. இப்ப இயேசு சிலுவைக்கு போனாரு. அவருடைய ஜேர்னியை நீங்க பாத்தீங்கன்னா அவரும் உறவுகளால பல காயங்களை அவர் அடைகிறாரு. என்னோடு அப்பம் புசித்தவன் என்ன பண்ணான்? குதிங்காலை தூக்கினான். நம்ம கூட புரோட்டா சாப்பிட்டு இருந்த பையப்பா இப்படி பண்ணி போட்டான் அப்படிங்கிறான். நம்ம கூட அங்க இங்கேயும் வந்துட்டு இருந்தான், கடைசியில முதுகுல குத்திட்டான். வளர்த்த கடா. எவ்வளவு டயலாக் இருக்கு பாருங்க நமக்கு. எல்லாம் முதுகுல குத்திட்டான், நெஞ்சில இது பண்ணிட்டான். இன்னும் கும்பிட்டு இருக்காங்க. குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, செத்தே போயிட்டாங்க கொஞ்சம் பேர். நிறைய இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப், மூழ்காத ஷிப் அப்படின்னு பார்த்தா அந்த ஷிப்பு தான் மூழ்க அடிச்சிருக்க அவனை. ஒரு எந்த உறவை தான் பெர்ஃபெக்டா சொல்ல முடியுதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா இதையும் விட நண்பர்கள் தாங்க ரொம்ப பெருசுங்கிறாங்க. கடைசியில பார்த்தா கூட்டிட்டு போய் அவன் தான் மாட்டி விட்டாங்கிறாங்க, போட்டு கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுத்தாய் அப்படிங்கிறாரு. இயேசுடைய ஃப்ரெண்டு இயேசுவ 30 வெள்ளி காசுக்கு வித்துட்டான். எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. இப்ப இந்த காயங்களின் வழியாகத்தான் இயேசு போனார், இதன் வழியாக தான் போனார். ஆனா போன அவரு எப்படி அந்த ஜேர்னில அவரால் அப்படி இருக்க முடிஞ்சது அப்படிங்கறத நீங்க அங்க பார்க்கணும். ஏன்னா அவர் பிதாவின் சாயலை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். ஆமென். இப்ப அவருடைய சாயலை வெளிப்படுத்துறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, இறங்கி வந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிதாவின் சாயலை பூமியிலே வெளிப்படுத்த குமாரனை அனுப்பி வைத்தார். ஏன் தெரியுமா? அப்பாவை பத்தி புள்ளதான் கரெக்டா சொல்ல முடியும். ஆமென். பைபிள்ல போட்டிருக்கு. அது எப்படி போட்டிருக்குன்னா, அவர் மடியில் இருந்த குமாரனை அனுப்புனாராம். அப்போ தெய்வீகமே எப்படி இருக்குன்னா அப்பா பையன் உறவுலதான் இருக்கு. புரிஞ்சான்னு தெரியலையே, விட்டீங்க நீங்க நிறைய பேர். வாட் இஸ் ட்ரினிட்டி, வாட் இஸ் காட்லினஸ்? இந்த ஆவிக்குரியது கடவுள் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இந்த கடவுள் எப்படி இருக்கிறாங்க? அப்பா பையனோட தான் இருக்கிறாங்க. அங்கேயே நீங்க என்ன பாக்குறீங்க? ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் நீங்க என்ன பண்றீங்க, பாக்குறீங்க. இந்த ஆவியானவரை சொல்ல தேவையே இல்லை, இவங்க பக்கா அம்மா மாதிரி கேரக்டர் தான். ஆமென். இஸ் a mother's holy spirit.
ஆமா, ஏன்னா ஆவியானவர் எப்போதுமே என்ன வேலையை செய்யறாரு? தேற்றுகிற வேலையை செய்யறாரு. கவலைப்படாதப்பா, நீ ஏன் இப்படி விழுந்த அப்படின்னு அப்பா கேட்பாரு. விழுந்துட்டியாப்பா அப்படின்னு தடவுறது அம்மா. பார்த்து வரக்கூடாதா, கரெக்டா போக கூடாதா, இது அப்பா. அவன் தான் விழுந்துட்டானே, என்னத்தை போட்டு பேசிக்கிட்டு அப்படின்ட்டு தடவை கொடுக்குற வேலையை பண்றது யாரு? அம்மா. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி அப்பா இருப்பாங்க, அப்பா மாதிரி அம்மா இருப்பாங்க, மாத்தி இருக்கும் ரெண்டு இதுவும். பாத்திருக்கீங்களா நீங்க? இவன் அதான் கரெக்டா சொன்னான். இந்த ஃபாதர் மதர்ங்கிறது இந்த ஜெண்டரிசம் அடிப்படையா வச்சது கிடையாது, அது ஒரு விதமான கேரக்டர். ஆமென். சில வீட்டுல எல்லாம் அம்மா தான் அப்பா மாதிரி இருப்பாங்க, பட் மீச மட்டும் இருக்காது. எல்லா முடிவுகளையும் அவர்கள் தான் எடுப்பார்கள். ஏன்னா அப்பா எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. அவர் ஊருக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணுவாரு, வீட்டுல ஒரு வேலையும் பண்ண மாட்டார். முக்காவாசி கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஊருக்கெல்லாம் பண்றாரு, வீட்டுல ஒரு வேலை பண்ண மாட்டேங்காருங்கிறது தான். இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு காரியத்துக்கு நடுவுல இப்ப ஒருத்தர் வராரு. அவர் சத்துருக்களை சிநேகிங்கள்னா எல்லாம் கேட்க சத்துருக்களையா? அவன் வைஃபே நேசிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கான், நண்பனே நேசிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான், உறவுகளுக்குள்ளே பாசம் காட்ட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்குது. இவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. எல்லாம் வியப்பா பாக்குறாங்க, என்னையா சொல்றாரு இவரு? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புரோட்டா வாங்கி கொடு. இப்படியே பேசுறாரு. எந்த உலகத்துல இருந்தே நீங்க வந்தீங்க? எந்த ஊரு, எந்த குடும்பம்னா, எங்க அப்பா நல்லொரு மேலும் தீயோரு மேலும் மலையை வருஷிக்கிறவராகவே இருக்கிறார். நாங்க ஒரு குடும்பத்தில இருந்து வர்றோம். எங்க குடும்பத்தின் கலாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லித்தர போறோம். எங்க குடும்பத்தின் கலாச்சாரம் என்ன தெரியுமா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்கிற அளவிற்கு என் பிதா நல்லவராக இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு இன்னொரு வழக்கம் இருக்கு. துரோகிகளுக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரு. தோத்திரம்ங்கிறது மட்டும் போடல, ரொம்ப ஆத்திரம், சரி அவனுக்கு கொஞ்சம் அனுப்புங்கிறாரு அப்பா. நீங்க சபையில தோத்திரம் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, எங்க அப்பா எப்படின்னா நன்றி கெட்டவன் இருப்பான்ல, அவனுக்கு கூட பண்ணுவாரு. ஹலோ, அப்படியே சொல்லி இருக்கிறார் இயேசு. நன்றி கெட்டவர்களுக்கும் என்ன பண்றாரு? துரோகிகளுக்கும் அவர் என்ன பண்றாரு? நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இது என்ன கல்ச்சர்? இன்னைக்கு அவன் சட்டா சொல்லும் போது இட் இஸ் a நியூ கல்ச்சர். இது ஒரு புது கலாச்சாரம். இந்த உலகத்துல எல்லாமே டேமேஜ் ஆகி போயிடுச்சு. அதனாலதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக இயேசு சொன்னாரு. ஐயா, நம்ம வீடு மாதிரி இங்கேயும் ஆகணும். இங்க இருக்கிற வீடு எல்லாம் ஓட்ட உடசலாகி போச்சு. அதனால அந்த வீட்டுல இருக்கிற மகிமை இந்த பூமிக்குள்ள இறங்கட்டும்ங்கிறதா ஜபமாக இருக்கிறது. அப்ப இது எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்னா, அவருடைய குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பி வைத்ததின் மூலம் அவர் அதை செய்கிறார். ஒரு பெர்ஃபெக்ட் ஃபாதர், ஒரு பெர்ஃபெக்ட் சன் இந்த பூமிக்கு இறங்கி வரார். அவர் மடியில் இருந்த குமாரனே அவர் என்ன பண்றாராம்? வெளிப்படுத்துறார். இது இந்த உலகம் அறிந்திராத ஒரு கலாச்சாரம், மனிதர்கள் யாருக்கும் புரியாத ஒரு கலாச்சாரம். இவர்களுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ட்ரினிட்டியுடைய ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உறவுகளுக்குள்ளேயும் குடும்பங்களுக்குள்ளேயும் நீயா நானா ஓடிட்டு இருக்கா ஒரு பெரிய போட்டி. ஆனா அங்க நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுகிட்ட நீங்க ரொம்ப பெரிய ஆளாமே அப்படின்னு சொல்லி பாருங்க, எங்க அப்பா தான் பெரிய ஆளு, நான்லாம் இல்லை அப்படின்றாரு. சரி, இவர் இப்படி சொல்லாருன்னு நீ அவர்கிட்ட போய், ஆமா நீங்க ரொம்ப பெரிய ஆளாம, என் குமாரன் இல்லாம ஒரு போய் என்கிட்ட வர முடியாதுல்ல அப்படிம்பாரு. நமக்கே குழப்பமா இருக்கும், என்னையா சொல்றீங்க நீங்க? அவர்கிட்ட போனா உங்களை பத்தி பேசுறாரு, உங்ககிட்ட அவரை பத்தி பேசுறாங்க. அதுதான் ட்ரினிட்டிங்கிறது, ஒருவர் மேன்மையாக நினைப்பது. It is the adoration. It's a celebration. One another. எல்லாம் சொல்லுங்க, one another. அப்படின்னா நடத்தினா பிதாவுக்கு என்ன சந்தோஷம்னா தன் குமாரனை உயர்த்தி காட்டுவதில்லை. குமாரனுக்கு என்ன சந்தோஷம்னா தன் அப்பாவை உயர்த்தி காட்டுவதில்லை. இந்த வேலையிலே இருக்கிறாங்க. It is not self-centered love. It is other-centered love. எல்லாம் சொல்லுங்க, other-centered love.
இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? செல்ஃப் சென்டரா மாறினதுனாலதான். இப்ப இயேசு வந்தது என்னன்னா, உங்க பாவத்தை அவர் சுமந்தாராம். அது எப்படிங்க? உலகம் அதனாலதான் இன்னைக்கும் சுவிசேஷத்தை அதால நம்ப முடிய மாட்டுக்கு. உப்ப தின்னவன் தண்ணி என்ன பண்ணணும்? குடிக்கணும். ஐயா உங்களுக்காக எல்லா தண்ணியும் அவர் குடிச்சிட்டாரு. அது எப்படி? ஏன்னா உலகத்துக்கு இது புரிய மாட்டுக்கு. காஸ்பலை நம்மளால ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல தெரியுமா? என் பாவங்களுக்காக, என் குற்றங்களுக்காக, என் பாவங்களையும் குற்றங்களையும் ஒருவர் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார். That is a gospel. என் மேல விழ வேண்டிய தண்டனை, என் மேல வர வேண்டிய சாபங்கள், என் மேல வர வேண்டிய காரியத்தை ஒருவர் தன்மேல ஏற்றுக்கொள்கிறாருங்கிறது புரியாத புதிரா இருக்கு. How this possible? இது எப்படி முடியும்? இது எப்படி சாத்தியம்ங்கிறது இன்னைக்கு வியப்பா இருக்கு சொல்லும் போது. அதனாலதான் இந்த சுவிசேஷத்தை சிலர் ஏத்துக்க மாட்டேங்காங்க. சில மதத்துல உள்ளவங்க அதே எப்படிங்க, தப்பு பண்ணது ஒருத்தர், வாங்குறது இன்னொருத்தரா, என்னால நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லவ்னால என்னன்னு தெரியல, ட்ரினிட்டியினுடைய ஃபங்க்ஷன்னால என்னன்னு தெரியல. அது எப்படி இருக்குதுன்னா, இட் இஸ் நாட் செல்ஃப் சென்டர் லவ், இட் இஸ் அதர் சென்டர் லவ். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னாரு. அது எப்படின்னா, உங்களுக்காக ஒருவர் மரிக்க துணிந்தார். அது எப்படி? பட்ட நான் தானே அனுபவிக்கணும், செஞ்ச நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணும்னா இல்ல, பதிலாக அவர் வருகிறார். எல்லாம் சொல்லுங்க, பதிலாக. அப்போ கிங்டம் கல்ச்சரை இந்த பூமிக்குள்ள அவர் கொண்டு வராரு. பரலோகத்தின் கலாச்சாரத்தை அவர் இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்து ஊடுருவ வேலைகளை அவர் செய்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சொந்தமானதில் வந்தார், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜீசஸ் வந்து தன்னுடைய உறவுகளை அணைத்துக் கொள்ள வரார். பைபிள்ல சொல்லிருக்குது, கோழி தன் செட்டைகளால் தன் குஞ்சுகளை அணைத்துக் கொள்வது போல நான் அணைத்துக் கொள்ளும்படியாக தான் வந்தேன். அவன் வாங்கி அறையிறான். சில சொல்லுவாங்க, நான் அன்பா பேசணும் தாங்க போனேன், நான் அன்பு காட்டதான் போனேன், என்னை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாங்களே. That's the same problem Jesus faced. அவரும் அதே ப்ராப்ளம் தான் அங்க ஃபேஸ் பண்றாரு. அணைக்கதான் போனாரு, புடிச்சு அரைஞ்சிட்டாங்க சிலுவையில. அணைக்கதான் போறாரு, அன்பு காட்டதான் போறாரு. ஹலோன்னு கையை பிடிக்கிறாரு, படார்னு கையை கட்டிட்டாங்க அவரை. இந்த காயப்பட்ட மனிதர்கள் அவ்வளவு சீக்கிரம் அன்பையும் அவங்களால பெற முடியாது. இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு காரியத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்ககிட்ட வந்து உங்களை ஒருத்தர் வரசமா ஏமாத்தி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உண்மையிலே ஒருத்தர் உதவுறதுக்காக கவலைப்படாதீங்க, எல்லாம் பாத்துக்கலான்னு பேசினா கூட உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடும்? டே யார்கிட்டா விடுறீங்க ரீலு அப்படிங்கிறத உள்ள என்ன பண்ணும்? ஓடும். அடுத்தால என்ன ஆட்டைய போடலான்னு பாக்குறியா அப்படிங்கிறத மண்டைக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறோம்? சமத்தியா வாங்கி இருக்கிறோம், எங்கேயோ அடிபட்டிருக்கிறோம். இப்ப இந்த கையில அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்றதுதான் கை கொடுப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு கை எடுத்துருவீங்க. ஏன்? இங்க ஒரு புண்ணு இருக்கு, இங்க ஒரு அடி இருக்கு, அதனால உங்களால ஹேண்ட் ஷேக் பண்ண முடியல. அதனாலதான் சில பாருங்க, ஹக் பண்ண அவங்களால முடியாது. ஆனா சில பேர் ஹக் பண்ணா பயங்கரமா அழுதுருவாங்க. ஏன் தெரியுமா? வாழ்நாள்ல ஒருத்தர் கூட அவங்கள ஹக் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே ஒண்ணு சொல்லி தராங்க. இப்பவுமே சைக்காலஜிலாம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இது உதவி செய்யும். அது என்னன்னா, குழந்தைங்க வளரும் போதே அவங்களை நல்லா ஹக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க குழந்தைங்களை எப்போ கடைசியா அப்படி ஹக் பண்ணீங்கன்னு யோசித்து பாருங்க. ஜோஷுவா ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே முதல்ல ஒரு வேலை பண்ணுவான், ஓடி வந்து 1 or 2 minutes அப்படி ஹக் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் போவான். ஏன் தெரியுமா? இந்த குழந்தைங்களை நீ ஹக் பண்ணும் பொழுது, அரவணைக்கும் பொழுது, அவங்களோட அந்த டொஃபோமின் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சுரப்பி, டொஃபோமின்ங்கிற ஒரு சுரப்பி அவங்க மூளையில உண்டாக ஆரம்பிக்கிறது. இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் அல்லது போதை பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டு போனவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் போய் நீங்க படிச்சு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் அது மூலமா எது கிடைக்குதுன்னா டொஃபோமின் கிடைக்குது. இந்த தகப்பனின் அரவணைப்பு அல்லது தாயின் அரவணைப்பிலிருந்து பெற முடியாத ஒன்றை அவர்கள் பெற தேடிதான் அதற்குள்ளே அவர்கள் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அப்போ சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹக்கு, ஒரு அரவணைப்பு ஒரு குழந்தைக்கு கிடைச்சிட்டே வருதுன்னா அந்த குழந்தை அப்படிப்பட்ட ஒரு தேடலே அதுக்கு தேவையில்லாம போயிடுது. ஏன்னா தேவையான டொஃபோமின்ஸ் அதனுடைய பாடியில தன்னால சுரக்க ஆரம்பிச்சிருது. ஓ, கட்டிப்புடி வைத்தியமா? அதே தான். உங்க வயது ஒத்த சகோதரிகளோ சகோதரர்களோ இருந்தா ஜஸ்ட் ஹக் ஹிம். அவங்கள ஹக் பண்ணி ப்ரேயர் பண்ணி பாருங்க,
சம்திங் வில் ஹேப்பன். ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஹக் பண்ணா ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த டொபமைன்ங்கிற அந்த சுரப்பி வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குதான். அதனாலதான் அன்னைக்கு பாருங்க, நான் ஒரு வீடு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஜோம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, காமனா ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன். இல்ல தனித்தனியா ஜோம் பண்ணாங்க. அப்போ தனியா ஜோம் பண்ணும் பொழுது சிலருக்கு கிட்ட வந்தாங்க, நல்லா ஹக் பண்ணி ப்ரேயர் பண்ண பாருங்க. அன்னைக்கு யாருக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு என்கவுண்டர் நடந்தது மட்டும் இல்ல, எல்லாரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அரவணைப்பை அவர்கள் உணராததினால் ஏற்பட்ட காயங்கள் அவருடைய இருதயங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அது கிடக்குது. அப்ப பாருங்க, இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. உங்க பிள்ளைங்க வந்தாங்கன்னா அது என்ன பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, எவ்வளவு பெரிய பிள்ளையானாலும் அது உங்க பிள்ளை, நல்லா ஹக் பண்ணுங்க, நல்ல ஒரு ஹக் கொடுங்க. இது என்னங்க ஒரு பெரிய மேட்ரு, இது பெரிய மேட்ரு. முத்தம் கொடுங்க அவன் குழந்தைங்களுக்கு. அவன் குழந்தைகிட்ட போய் வெளிப்படையா சொல்லுங்க, அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் என்னங்க பெரிய மேட்ரு. நீ இதெல்லாம் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நிறைய பையங்க, நிறைய பிள்ளைங்க என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, எங்க அப்பா என்னை பாராட்டி ஒரு வார்த்தை கூட நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அவர் போய் பார்த்தா நம்ம கல்ச்சரே எப்படி இருக்குதுன்னா, பாராட்டுற கல்ச்சரே நமக்கு கிடையாது. நம்ம கலாச்சாரமே எப்படின்னா, சரியில்லைன்னா தான் சொல்லுவோம். குழம்பு நல்லா வச்சாங்களே, என்னைக்காவது சொன்னீங்களா, நல்லா இல்லைன்னா தானே நாங்க சொல்லுவோம். அந்த அம்மா ஆசையா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த மனுஷன் ஏதாவது சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இவர் லபுக்கு லபுக்குன்னு உள்ள போயிட்டு இருக்குமே தவிர அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக்கும் வராது. என்ன எப்படி இருந்தது, எதுவுமே சொல்லல. ஆமா, நம்ம எப்படின்னா உப்பு இல்லைன்னா சொல்லுவோம்ல, உப்பு கரெக்டா இல்லைன்னு சொல்லுவோம்ல, இல்ல கூடிட்டுனா சொல்லுவோம்ல, நல்லா இருக்குன்னு. அது எதுக்கு சொல்லணும், நான் சாப்பிட்டுட்டு ஒன்னும் சொல்லாம போயிட்டேன்னா நல்லா இருக்குன்னு நீயா புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு ஞானம் இல்லையா? சோ இந்த பாராட்டுறது, அரவணைக்கிறது, இது எதுவுமே நம்ம வந்து ஒரு நம்ம கல்ச்சர்ல வந்து அது எப்படியோ ஆயிடுச்சு. நான் சொல்றேன், இயேசு சிறு பிள்ளைகளை தன்னிடத்தில் வரவழைத்து அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். That is my Bible says. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஹக் பண்ணுங்க. பக்கத்துல யார் இருக்கா, ஃப்ரெண்ட் இருக்காங்களா, நல்ல ஒரு ஹக் கொடுங்க பார்க்கலாம், தோல்ல கை போடுங்க பார்க்கலாம். ஹாய், ஆமென். Let's hug him. Amen. Hallelujah. பாசம் கூடும் பாருங்க. ஆமென். கணவன் மனைவியா இருந்தா கூட நீங்க சும்மா நார்மலா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, பண்ணிட்டு இருக்கும்போது அப்பப்போ போய் ஒரு ஹக் கொடுங்க. That's a beautiful things. அது என்ன, பிள்ளைங்க முன்னாடி இல்ல அவங்க ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவும் ரொம்ப அன்பா இருக்கான்னு நினைச்சுப்பாங்க. நமக்கு என்னன்னா என்ன, இல்ல சும்மா ஹக் பண்ணுங்க, அதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நம்ம வந்து பாருங்க, இலைமறை காயாவே பண்ணுவோம், எய்ட்ஸ்ல 2வது இடத்துக்கு போயிருவோம். எல்லாம் நாங்க கல்ச்சர் 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 அங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தா எங்கேயோ போகுது. இந்தியா வந்து பெருமை உலகம் ஃபுல்லா எகிறுகிறது அப்படிங்க. அதெல்லாம் கிடையாது. அன்பை பரிமாறுவதில், பாராட்ட சொல்றதுல நம்மளுடைய நமக்கே பிரச்சனை. இப்ப நம்ம கத்துக்கிட்டே வர்றோம் எல்லாருமே. இப்ப நான் மட்டும் என்ன பெரிய புகழ்ச்சியானாலும் அங்க வீட்டுல போய் கேட்டீங்கன்னா தெரியும். ஆனா இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கிறோம் முன்னாடியை விட. ஓஹோ, இதெல்லாம் ரொம்ப தேவையா இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படிங்கிறதுனா தெரியுது. உங்க பையனை கூப்பிட்டு என்னைக்காவது, ஒன்னும் இல்லைங்க, இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு பேசணும், என்னைக்காவது உங்க பிள்ளைகளோட நேரம் செலவு பண்றீங்களான்னு பாருங்க. அம்மா அவன் கூடவே தானே இருக்கேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், இங்க வரேன், இங்கே தானே இருக்கேன், எங்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களான்னு பாருங்க. நம்ம என்ன பண்றோம், இங்க தொந்தரவு பண்ணாத, அப்பா மொபைல தருவேன், நீ அதை பார்த்துக்கோ. அப்ப இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த மொபைலோட தான் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறானே தவிர அவன் அப்பா கூட நேரம் செலவு பண்ணதே. கடைசியில ஒரு டைம் வந்தோடனே அப்பா என்ன சொல்லுதுன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்றான். நீங்க இப்ப ஒரு கேப் விட்டீங்கன்னா ஒரு 13-14 அப்புறம் அவன் ஒரு கேப் எடுப்பான், உங்களால தாங்க முடியாது.
ஐயோ ஆயிட்டாங்கன்னா போய் ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட பேச ஆரம்பிங்க. லெட்ஸ் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். இது உங்க மனைவிக்கே நீங்க செய்யணும். பிரதர் அதையும் சேர்த்து சொல்லுங்க பிரதர். வெறும் குழந்தைங்களோட, அவர் குழந்தைங்க கூட கொடுத்துருவாரு, எனக்கு தான் கொடுக்க மாட்டேக்காரு. பிள்ளைன்னா அப்படின்றாரு, நமக்கு தான் டைமே கிடையாது, பாத்திரத்தை விளக்கிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்காங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உறவுகளில் நீங்கள் சிறப்பானவர்களாக மாற வேண்டுமானால் அந்த உறவுகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப். அதாவது நேசம் வளர்க்க நேரம் தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேசம் வளர்க்க நேரம் தேவை. மறுபடியும் சொல்லுங்க, ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். கமான். அதுக்குள்ள சொல்லி முடிச்சிங்களா? சில நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனா நிறைய குழந்தைங்கிட்ட போய் உட்கார வச்சு கேட்டு பாருங்க, அது உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதான்ட்டு. எனக்கு தேவை பொருள் இல்லை, என் கூட விளையாடுறதுக்கு ஒரு ஆளு. கிரிக்கெட் மேட்டும் பட்டாயம் தான் மட்டையும் தான் அப்பா வாங்கி கொடுத்துட்டோம்ல, இல்ல அவனுக்கு தேவை அப்பா. நீங்க எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறத விட சும்மா மணல்ல நம்ம 2 பேரும் விளையாடுமான்னா அந்த குழந்தை அதை அவ்வளவு சந்தோஷப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதேதான் குடும்பத்திலையும் பிராக்டிஸ் பண்றோம். மனைவிக்கு அதை வாங்கி கொடுத்துட்டா மனைவி சந்தோஷமாயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, சில மனைவிக்கு வாங்கி கொடுத்தாதான் சந்தோஷமாவாங்க, கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது மட்டும் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, டிவி கேட்டா வாங்கி கொடுத்தேன், ஃப்ரிட்ஜ் கேட்டா வாங்கி கொடுத்தேன், மிக்சி கேட்டா வாங்கி கொடுத்தேன், இன்னும் என்ன வேணும்னு கேளுங்க வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிறான். சிஸ்டர் எல்லாமே வாங்கி கொடுத்துறாரா? அப்புறம் என்னன்னா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு பிரதர், அது கூடயா பேச முடியும்? இந்த மனுஷனை உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசுங்கன்னா மனுஷன் முடியாது. அவர் சொல்றாரு, இன்னும் எதுனாலும் கேளுங்க, அதனால அம்மாள முடியாது அப்படிங்க. அடுத்தால ஏதாவது லிஸ்ட் வச்சிருந்தா கேட்டு சொல்லுங்க, இஎம்ஐ எல்லாம் வாங்கி கொடுத்துறேன், ஆனா 5 நிமிஷம் நம்மளால முடியாது பிரதர் அப்படிங்க. என்ன பிரதர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, பிரதர் பேச ஆரம்பிச்சா மேட்ருக்கே வர மாட்டா பிரதர். போவும் 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 அங்க போனா இங்க வந்தனா, எம்மா சொல்ல வந்ததை சொல்லுமா, அதுக்கு தானே வந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு போனு, அப்புறம் நான் சில இதெல்லாம் கொஞ்சம் கத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் எப்பொழுதும் விரிவான செய்தி, அவங்களால ஷார்ட்டா பேச முடியாதுங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண்கிட்ட போய் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்களா, என்ன ஆச்சுன்னு கேளுங்க. போனா மொய் செஞ்சேன் வந்தோம்ல அப்படி அவ்வளவுதான். இதே கேள்விய நம்ம அக்காமார்கள் யார்கிட்டயாவது கல்யாணத்துக்கு போனீங்க, என்ன வீட்டை கதவை பூட்டினா வெளியில வந்தேன்னா அப்புறம் திருப்பி இழுத்து பார்த்தேன்னா அப்புறம் ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சா, ஏமா கல்யாண வீட்டுக்கு போனீங்க அது என்ன, அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ பஸ்ஸை பிடிச்சேன்னா அந்த ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது பாத்துக்கோங்க, ஏமா கல்யாண இவர் அதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுது இவருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பெண்ணால எப்பவுமே ஷார்ட்டா பேச முடியாது, அவர்கள் விரிவான செய்தியாக இருக்கிறார்கள். ஆண்கிட்ட கேட்டீங்கன்னா தலை என்ன பண்ணுவாரு, சுருக்கமா சொல்லுவாரு. ஏன்னா அவர் தலைப்பு செய்தி, ஹெட்லைன்ஸ். நேற்றுக்கு ஒரு போன் வந்துச்சு. பொதுவா இப்ப நான் திருப்பி திருப்பி விட்டுருந்தேன் போன் எல்லாம், இருந்தாலும் 1/2 மணி நேரம் சும்மா திணற ஸ்தோத்திரம் தான் கேட்டு இருக்கு வச்சுட்டே இருக்கிறாங்க. பிரதர் நான் இன்னும் டீட்டெயிலா சொல்ல பாத்துக்கோங்க. சிஸ்டர் 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு, இன்னும் டீட்டெயிலா சொல்லலையா? அப்படின்னா என்ன, அவங்க ஷார்ட்டா பேசிருக்காங்களா? இப்ப இது எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த உறவுகளை பயணிக்கிறதுக்கு. அப்ப நீங்க என்னதான் பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவர்களுக்கு தேவை நேரம். எல்லாம் சொல்லுங்க நேரம். எல்லாம் சொல்லுங்க, உங்க குழந்தைகளுக்கு உங்கள் மனைவிக்கு நேரம் தேவை. ஆண்களுக்கு சைடா எதுவுமே சொல்ல மாட்டீங்களான்னா அதேதான், அவங்களுக்கும் நேரம் தேவைப்படுது.
அவர் வீட்டுக்குள்ள வரும்போது கறக்கா புறக்கான்னு பாத்திரத்தை கழுவிட்டு இருக்க கூடாது. ஹலோ, அவர் ராஜா வர்றாருன்னா வரவேற்க ஆரத்தியோட ரெடியாயிடணும், வாங்க ஐயா அப்படின்ட்டு. வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்ட்டு ரெடி ஆகணும். நம்ம எங்கேயாவது போய் அங்க நின்றுகிட்டு இருக்காது. உங்க அப்பா வந்துட்டாரு பாரு, எப்படிமா கண்டுபிடிச்ச? செருப்பு பொறுப்புக்குன்னு வேற யாரும் நடந்து வருவா, அந்த ஆளு செருப்பை வச்சே சொல்லுவேன் அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு எப்படி கரெக்டா சொன்னீங்கன்னா, சரட்டு புரட்டுன்னு அவர் நடப்பாரு பாருங்க, நட வச்சே சொல்லுவேன் அவர் தான் இருந்தாரு அப்படின்னு. இவ்வளவு விவரம் வச்சுக்கிட்டு வரவே மாட்டாங்க பாருங்க. இன்னைக்குமே ஒரு ஆண் வந்து தான் வீட்டுல தான் ராஜா மாதிரி நடத்தப்படணும்னு நினைக்கிறான். நீங்க வீட்டுல அவரை ராஜா மாதிரி நடத்துனீங்கன்னு வைங்களேன், வெளியில அவருடைய பொட்டன்ஷியல் அந்த அளவுக்கு வெளியில வருகிறத நீங்க பாப்பீங்க. நாம என்ன பண்றது இல்லைன்னா, ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வீட்டில் கொடுக்கப்படுறது இல்லை. பிள்ளைங்க முன்னாடி ஆமா அவங்க அப்பா அப்படி, அவன் அப்பதான் அப்பாவை ரொம்ப உயர்வா யோசிச்சுட்டு இருப்பான். மை டேட் இஸ் மை ஹீரோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். ஆமா ஹீரோ. இந்த மட்டம் தட்டியே பேசுறது பாருங்க, அதனால அவன் மரியாதையை இழந்துடுறான். ஒரு நாள் அப்படி பேசாதீங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய மனைவியை குறித்து உங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, மட்டம் தட்டி பேசாதீங்க, குறைவுபடுத்தி பேசாதீங்க. சொல்ல வேண்டியது இல்லை பாருங்க. இப்ப என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள வர்றவர் வரவேற்கப்படணும்னு நினைக்கிறார். அவர் ஏதாவது வாங்கிட்டு வந்தா ஆசையா போய் வாங்குங்க. ஆமா வாங்கிட்டீங்களா, இப்படித்தான் அந்த கடையில தானே வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது போங்க. ஏம்மா வாங்கிட்டு வந்தது ஒரு குத்தமாமா, என்னம்மா பொண்ணு இது அப்படிங்கிற மாதிரி அந்த குழம்பிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லனா, வெல்கம் பண்ணுங்க, வரவேறுங்க, அவருக்கு மதிப்பை நீங்க கொடுத்து பாருங்க. வெளியில போய் குப்பை தான் அழுவாரு, கலெக்டர்கிட்ட பியூனா இருக்கேன் அப்படிம்பாரு, பிஏ நான் தான் கலெக்டர் இருக்கு அப்படின்றாரு. வீட்டுல மட்டும் என்ன, ஒரு ஆணுடைய தேவை ஒரு பெண்ணுடைய தேவையும் வித்தியாசமானதா இருக்கு. ஒரு ஆணுக்கு தேவை மதிப்பு, ஹானர், எல்லாம் சொல்லுங்க ஹானர். ஒரு பெண்ணுடைய தேவை அன்பு. அவங்களுடைய பிரதான தேவை எதுவா இருக்கு? அன்பு. நேசிப்பாயா, நேசிக்கின்றாயா, அந்த டவுட்ல தான் நான் வாழ்றேன். டெய்லி சந்தேகம் வரும், அன்பு இருக்கான்னு தெரியலையே, அன்னைக்கு வச்சார் இன்னைக்கு இருக்கான்னு தெரியல. அன்புதான் இவங்களுடைய தேவையா இருக்கு. ஆனா ஆணின் தேவை என்னவா இருக்குதுன்னா மரியாதை. உங்க வீட்டுல என்ன கூப்பிட்டாங்களா, என்ன அழைச்சாங்களா, அவர் எப்பவுமே இப்படியே இருப்பாரு, இப்படியே பண்ணிட்டு நம்மளை மதிக்கணும்ல அப்படின்ட்டு. அவருக்கு மட்டும் மதிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் வெளிப்படாத ஆற்றல் உள்ளவராக அவர் மாறி விடுவார். ஆமென். ஒரு ஆணுடைய பொட்டன்ஷியல்ஸ திறந்து விடுற ஒரு காரியம் இருக்குன்னா, ஏங்க உங்களால முடியாது என்னங்க இருக்குன்னு ஒரு மனைவி சொல்லிட்டா போய் ஐயா வேலையை முடிச்சுட்டு தான் வருவாரு. புரியுதான்னு தெரியலையே. ஆனா நம்ம இவங்க சொல்றது போறோம், ஒன்னும் வராது, ஒன்னும் வராது, ஒன்னும் கிடையாது, அந்த எழுத்து வீட்டுல இருக்கார அப்படிமா. ஆஃபரிங்லாம் பிறகு தனியா வந்து கொடுங்க, பப்ளிக்கா வேண்டாம், நோ பப்ளிக். உங்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் எனக்கு வருதுன்னு எனக்கு தெரியும். ஆவியானவரை அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவைகள் வித்தியாசமா இருக்கிறது, மொழிகள் வித்தியாசமா இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆசை, இப்ப என் ஒய்ஃபுடைய ஜெபம் வந்து இப்ப கேட்கப்பட்டு இருக்கு. செழிப்பீங்களா, உறவை பத்தி பேசுங்க அப்படிங்க. நீங்க அவ ஜெபம் தான் நிறைவேறிட்டு இருக்கு. ஆவியானவர் நாவை திருப்பினார் பாருங்க. நான் ஒரு பிரசங்கத்தை எட்டு வந்திருக்கிறேன், the spirit realm அப்படிங்கறத இன்னைக்கு நான் பேச வந்த பிரசங்கம். இன்னும் இருக்குது என்கிட்ட, பேசவே இல்லை. அதனாலதான் பாருங்க, ரெண்டு பேருடைய ஐடியாவும் இருந்தாதான் சபையும் நல்லா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும். நம்ம ஒரு சைடாவே யோசிச்சுட்டே போயிட்டு இருப்போம். சாதனை, வெற்றி, முன்னேற்றம் அதெல்லாம் இருக்கட்டுங்க, சண்டை போடாம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படிங்க. நான் வாரம் வெற்றி பெறுவதற்கான 7 படிகள், செழிப்பு, முன்னேற்றம் அப்படி இப்படி பேசிட்டே இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, எங்க குடும்பத்துல பல பேர் பின்னேற்றத்துல இருக்கிறாங்க, அதுக்காக ஏதாவது ஓதுங்க.
அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. இதுதான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ். பாருங்க, நீங்க ஒரு பெண் எதிர்மறையாய் பேசுகிறாள்னே நமக்கு தோணும். அவங்க எதிர்மறையா பேசுறது இல்ல, அவங்க பேச்சே அப்படித்தான் இருக்கும். நம்ம ஆக்சிலேட்டர் மாதிரி, அவங்க பிரேக் மாதிரி. வண்டிக்கு ரெண்டு முக்கியம். பிரேக்கே இல்லாத வண்டி நீங்க போங்க அப்படின்னா போவீங்களா? அதேதான் ஒய்ஃபை இல்லாத வாழ்க்கை. அதுக்காக பிரேக்கே இல்லாம அப்படின்னீங்கன்னா அப்புறம் எங்க நுப்பாட்டணும்னே தெரியாது. இந்த பிள்ளைங்க தான் கிளட்ச் மாதிரி. அப்பப்போ இவங்க தான் வந்து மோட மாத்திட்டு போவாங்க. இவங்க ஊடையில வந்து அப்பப்ப மோட என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமா இருக்கு. கிளச்சுகளும் ரொம்ப அவசியமா இருக்குது. பிரேக்கே தேவையில்லை நினைக்காதீங்க. அவங்க சொல்றது எதிர்மறையா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ஒரு பெண்ணால இந்த அவங்களுக்கு வந்து இந்த சென்சிட்டிவ் பவர் வந்து ஜாஸ்தி. சென்சிட்டிவ் பவர்னா பக்கத்து வீட்டுல வைக்கிற ரசத்தை சொல்லுவாங்களே, அந்த இதுதான். அதுவும் இருக்கும் நிறைய பேருக்கு. அது புளிக்குழம்பு அப்படிம்பாங்க. கரெக்டா? அந்த இது சொல்ல வரல. ஒரு ஆள் சரியான ஆளா இல்ல இந்த காரியம் கரெக்டா இருக்குமான்னு ஒரு ஆணை விட ஒரு பெண்ணால் வேகமாக யூகிக்கும் ஆற்றலை தேவன் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, இந்த ஆளு சரியில்லைங்க நம்பாதீங்க. கடைசியில் அந்த ஆளு தான் நம்மளை போனி பண்ணிட்டு போயிருப்பாரு. அவங்க கரெக்டா சென்ஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் நம் சபை மக்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மனைவி அப்படிங்கிறவங்க செகண்ட் ஹோலி ஸ்பிரிட் மாதிரி. புரியல நிறைய பேருக்கு. நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் நினைக்காதீங்க. உங்க வைஃப் இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் மாதிரி உங்க கூட இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்றது அவ்வளவு கரெக்டா இருக்கும். ஆமென். அதுல கொஞ்சம் எரர்லாம் இருக்கும். அதுக்காக எல்லாத்தையுமே அப்படி நீங்க வச்சிடக்கூடாது. அவங்களால அதிகமா சென்ஸ் பண்ண முடியும். இது கரெக்ட் இல்ல, இந்த பிசினஸ் பண்ணாதீங்கம்மா. அதனாலதான் நிறைய ஆண்கள் என்ன பண்றதுன்னா, தன் பிசினஸையோ தன் காரியங்களை குறித்தோ ஒய்ஃப் கிட்ட பேசுறதே கிடையாது. ஏன்னா அந்த அம்மா எப்பவுமே என்ன பேசுவாங்க, அது என்னத்துக்கு, இதுவே ஒழுங்கா வரல, இதுவே நடக்கல, இதுவே முடியல, இது வேறையா, இருக்கிற துட்டையும் காலி பண்ண வரீங்களா, எல்லா நகையும் போயிட்டு இதுவும் போதா ஓண்டு எதையோ ஒண்ணு பேசணும்னு. வேண்டாம் மாப்பிள்ள, வீட்டுக்கு தெரியக்கூடாது. என்ன அடிச்சு கேட்பாங்க, சொல்லிடாத, எதுவும் அங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு. அதனாலதான் வீட்டுக்கு எதையும் என்ன பண்றது இல்ல, கொண்டு வர்றதே கிடையாது. இவரே வாங்கி இவரே இதாகி போயிடும். அப்புறம் இல்ல, இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல கரெக்டா வர வேண்டியது இருக்குது. என்னன்னா, அவங்க சில எதிர்மறையா பேசுறதுலயும் ஒரு உண்மை இருக்கும். அப்ப அதை எப்படி பண்ணலாம் அப்படி கேட்கலாம். எப்பவுமே தப்பு, பிரேக்கே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வண்டி போவாது. புரியுதா உங்களுக்கு? சிலர் வந்து எல்லாமே என் மனைவி தான் அப்படிம்பாங்க, எல்லாமே என் புருஷன் தான், எல்லாம் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க நிறைய. அந்த மாதிரி இல்லைங்க. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா சில நேரம் நம்ம இந்த புருஷன் சைடு உள்ள ஆட்களை பத்தி எப்பவுமே கொஞ்சம் தப்பான ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு வரும். எனக்கு ஆவியில தோணுதுமாங்க. அது ஆவியில தோணலமா, உங்க அக்காமார்கள் வந்துட்டு போறது எனக்கு என்னமோ ஆவியில கொஞ்சம் அப்படின்னா, அது ஆவி இல்ல, அது எந்த ஆவின்னு எனக்கு தெரியும். கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். அந்த ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன், எனக்கு பின்னாடி போ சாத்தானே. இப்போ பேதுரு கிட்ட இருந்து ரெண்டுமே வருது இல்ல. என்ன வந்துச்சு? அப்பதான் பரத்துல இருந்து ஒரு வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அப்படி ஒரு வெளிப்பாடு. அதுக்கப்புறம் சொல்றான், சிலுவை கிழுவெல்லாம் வேண்டாம், டைரக்டா ஆட்சியை பிடிச்சிரும், பின்னாடி போ சாத்தானேன்ட்டார். இப்போ நீங்க வந்து ஒய்ஃப் வந்து நெகட்டிவா பேசுறதுனால நீங்க இப்படியே யோசிக்கக்கூடாது. அப்படியும் இருக்கும். இப்போ உங்களுக்கு பகுத்தறிகிற ஆவி ரொம்ப தேவை. அதான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேளுங்க, ஆண்டவரே இது எந்த ஆவியில வருது, இப்போ பரிசுத்த ஆவியா இல்ல வேற ஆவியா, இது எந்த ஆவின்னு எனக்கு காட்டும் ஐயா. எல்லாமே தேவ பிரசன்னத்தை வச்சுதான் சரிப்படுத்த முடியும். இல்லன்னா வேற ஒரு வழியும் கிடையாது. பாத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. There is no other way. The presence of God is the only answer for everything. Amen. அதெல்லாம் இல்லைன்னா முடியவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனையோ பிஹெச்டி எல்லாம் பார்த்தாச்சு பாருங்க. எல்லாம் பிஹெச்டி பண்ணி ஒரு வாரம் 10 நாள் தாக்க முடிய மாட்டேன் கல்யாணம் எல்லாம். என்னங்க 2 பேரும் பிஹெச்டி, அதனாலதான் ஒரு வாரத்திலே முடிச்சிட்டாங்க. என்ன ரொம்ப நாள இழுத்து விவரம் அதிகமா இருக்கா, இனிமே ஒண்ணுமே இல்லைல்ல, இனிமே என்ன ஒரு வாரத்திலே அவங்க முடிஞ்சிருச்சு எல்லாமே.
2 பிஹெச்டி. எவ்வளவு கதைகள் இப்படி இருக்கு தெரியுமா? ஏன்னா இந்த குடும்பம், உறவு இதெல்லாம் பத்தி எந்த போதனைகளும் டீச்சிங்ஸும் நமக்கு கிடையாது. யார் சொல்லி தருவா? யாரு எங்க போய் இதை நீங்க படிக்க முடியும்? எந்த யூனிவர்சிட்டியில ஒய்ஃபை பத்தி, குடும்பத்தை பத்தி சொல்லி தராங்க? ஒண்ணும் கிடையாது. நம்ம குடும்பத்துல இருந்து கத்துக்க முடியுமானா வேற மாதிரி இருக்குது, கத்துக்கவே முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், கடவுளுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஆனா என்னன்னா, நம்ம இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க, சண்டே சர்வீஸை வந்து எப்படி பாருங்க பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆவிக்குரிய காரியங்களை அவர் பேசுவதை விட்டு விட்டு என்னமோ பேசி கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு 1000 கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்க. இதுக்குன்னே இருப்பாங்க. எவ்வளவு முக்கியமானது பேசுறவங்கிறத போட மாட்டாங்க, கீழே போட்டாங்க. என்னெல்லாமோ பேசி கொண்டு இருக்கிறா, குடும்பம், காரியம் இப்பெல்லாம் பேசிக்கொண்டு பிள்ளைங்களோட விளையாடுங்க அறியா, இது என்னையா சர்ச்சி? ஹக் பண்ணுங்கள்லாம் சொல்லித்தரார். நம்ம வந்து ரொம்ப மதவாதிகளை மாறிட்டோம். அதனாலதான் இந்த மாதிரி போதனைகளை நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், அதுல இருந்தெல்லாம் வெளியில நம்மளை கொண்டு வருகிறார். ஆமென். பாருங்க, இவ்வளவு மேட்டர் இருக்குது. இன்னும் 1000 காரியங்கள் இருக்கிறது. குடும்பங்களை குறித்து சிந்திக்க, பேச, பகிர்ந்து கொள்ள அவ்வளவு காரியம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நேரம் செலவு செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நேசம் வளர்க்க நேரம் தேவை. அது தேவனோடு இருக்கலாம், மனிதர்களோடு இருக்கலாம். யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம். நேரத்தை என்ன பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. உங்க குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசி பாருங்க. ஆண்டவர் என்கிட்ட நிறைய பேர் இப்பவும் கேட்கறாங்க, போன் பண்ணி கேட்கறாங்க, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சர்ச் growth? உங்க சபை வந்து நல்லா வளருத, அதுக்கு என்ன காரணம்? வேகமா உங்க மினிஸ்ட்ரி வந்து நல்லா முன்னேறுத, என்ன காரணம்? இது எனக்கு சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு புரிய வச்சிருக்கிறார். ஒரு நாள் நான் என் பிள்ளைகளோட ஒரு பார்க்ல விளையாண்டுட்டு இருந்தேன். கிரிக்கெட்டோ ஏதோ பால்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். ஒருவன் அந்த மாதிரி ஒருத்தர் நான் கேட்டாரு, அந்த கார்டன்ல உங்களை மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன், அப்புறம் பாஸ்டர் எப்படி அப்படின்ட்டு நான் போயிட்டான்ட்டாரு. என்னைக்கு பாத்தீங்க? நான் தான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படியா, கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களா அப்படிங்காரு. ஏன் நான் பாஸ்டரா இருந்தாலும் என் பிள்ளைகிட்ட கூட கிரிக்கெட் விளையாடக்கூடாதான்? நானு என் பிள்ளைங்க கூட போய் யாரும் விளையாடுவா? நிறைய பேர் நினைச்சிட்டாங்க எப்பவுமே பாஸ்டர் வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சிஸ்டர், தேவ பிரசன்னத்துல இப்பதான் நான் இருந்துகிட்டு இருக்கேன், இப்படியே பேசுவார் போலன்னு ஆக்கி விட்டாங்க பாருங்க. எனக்கு சில நேரம் போன் வரும், சாரி பிரதர், ஜெபத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இப்பதான் ஒரு புது படம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு மாதிரி நீ இறுதியமா நின்று மாதிரி ஆயிடும். 2 சரியில்லை பிரதர், நான் அப்படி என்ன பண்றது, இப்படித்தான் போடுறாங்க. எப்படியாச்சும் அவருக்கு கூட போய் தியேட்டர்ல பாத்திர வேண்டியதான். அவங்க இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. என்னமோ பேசுறாரு இவரு, என்ன இவரு போதகரா இல்ல பாதகரா? So I want to be a real person. சும்மா இந்த மூடி போடுற வேலைக்கெல்லாம் நான் வரல. I want to real person. உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பாஸ்டரே தேவையில்லை, உங்களுக்கு ஒரு ரியல் பாஸ்டர் தான் தேவை. நீங்க வந்து எனக்கு கோவப்படுற நேரம் கோவப்படுவேன், இல்லைன்னா கோவப்படுறாரு, ஆமா கோவமும் வரும், அன்பும் வரும். கொஞ்சம் இதை குறைச்சிக்கிட்டே இருக்கோம், இதை கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். உங்களை மாதிரி தானே நான். பேண்ட்ல நீங்க ஒரு நேரத்துல ஒரு காலம் தானே விடுவீங்க, என்னாலையும் ஒரு காலம் தான் விட முடியும். நான் ஒன்னும் ஆவில பறந்து டக்குன்னு 2 கால பேண்ட்ல என்னால விட முடியாது. இல்ல, பாஸ்டர் வந்து ஆவில அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரே நேரத்துல பேண்ட்ல 2 காலையும் ஒரு விட்டுருவாரு. நிறைய பேருக்கு அப்படி ஒரு கற்பனை உருவாக்கி விட்டாங்க. உங்க தப்பு கிடையாது, எங்களை மாதிரி ஆட்கள் அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு உசு உசுன்னு இருந்ததுனால நீங்க நினைச்சீங்க இவர் எப்பவுமே இப்படி உசுனே இருப்பாரு போல. சிலர்லாம் எப்பவுமே பேசும்போது அப்படிதான் பேசுறாங்க. என்ன பிரதர், எதுவும் புளிப்பு சாப்பிட்டீங்களா, ஏன் ஒரு எதுவும் இஞ்சி மிட்டாய் எதுவும் சாப்பிட்டீங்களா, இப்படியே இருக்கீங்களா? அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன். we are speaking tongues, you know அப்படிங்காங்க. நாங்களும் டங்ஸ் எல்லாம் பேசுறோம் பாஸ், ஆனா இப்படி இல்லையே, உசுன்னுட்டே இருக்கிறது எல்லாம் இப்படியே பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம போய் சாதாரணமா இருந்தா இவருக்கு அனாயிண்டிங் இருக்கா இல்லையா இப்படி பாக்குறாங்க நம்மள. ஏன்னா இவர் உசுன்னு ஒண்ணும் பண்ண மாட்டேக்காரு, இப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேக்காரு, இப்படியும் பண்ண மாட்டேக்காரு. அப்பனா இவர்கிட்ட என்னத்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எது இருக்கு இல்லையோ, ஐ அம் a real person, I am a real person, that's all. அப்படிதான் இருக்க நான் விரும்புறேன்.
இவ்வளோ நாடுகள்லாம் பாக்குறாங்க. ஏன்னா யாரை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நானா இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நீ போ, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. உனக்காக ஒரு மூடி போட்டு வாழ்றதுக்காக நான் அந்த பூமிக்கு வரல. நான் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக வந்திருக்கிறேன். நான் யாருங்கிறது என் கனி மூலமா நீ தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். மரம் நல்லதோ கெட்டதோ அதன் கனிகளால் அறிவீர்கள் அப்படின்ட்டாரு. நீ இந்த பூமிக்கு வந்ததுக்கும் நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கும் சேர்த்து பாரு, விளைவுல எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. That is my life, that is the things. அவ்வளவுதான் விஷயம். பாரு, சீக்கிரட் என்ன அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் நிறைய நேரம் சில எண்ணங்கள் கொடுப்பார், சில இது கொடுப்பார். ஆனா அன்னைக்கு I feel the voice of God. நான் தேவனுடைய சத்தத்தை என்னால் உணர முடிஞ்சு. அப்போ ஒன்று சொன்னாரு, இவங்களோட நீ நேரம் செலவு பண்ணி இவங்களோட ஸ்பெண்ட் பண்ற இந்த காரியம் தான் உன் வாழ்க்கையில பெரிய வெற்றிக்கு காரணமாக மாறப்போகிறது அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சு சபையை கட்டுறதுலாம் என் வேலை இல்லை. நான் என் குடும்பத்தை ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே சபையை தேவன் நல்லா பார்த்துக்குவாரு. ஆனா சபையை பார்த்துக்கிறேன்ட்டு வீட்டை பார்க்காம போனீங்கன்னா சபை ஓன்னு போயிடும். வீட்டை நல்லா பார்த்தீங்கன்னா சபை ஓஹோன்னு வளரும். சிம்பிள், இதுதான் சீக்ரெட். என்னங்கிறத வேற ஏதாவது சொல்லுவீங்க, 4 மணி நேரம் அப்படியே ஜபத்துல அப்படி ஏதாவது சொல்லுவீங்க, பார்த்தேன் இதை சொல்லிட்டீங்க. இதுதான் சீக்ரெட். சொல்லட்டுமா? இப்போ பிசினஸ்க்கு சீக்ரெட் சொல்ல பாருங்க. உங்க வீட்டு மனைவியோட பிள்ளைங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ணாம பிசினஸ் பிசினஸ் போனீங்கன்னா ஊத்திக்கும். இன்னைக்கு சொல்றேன் நான். ஆனா என் மனைவியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது, என் பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம் நினைங்க. உங்க பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. தேவன் அதில் கிரியை செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. It is the secret, my friend. இந்த ப்ராஸ்பரிட்டிங்கிறதுக்கான வார்த்தையை போய் எபிரேய பதத்துல படிச்சீங்கன்னா அது ஒண்ணும் இல்லை. ஒரு கணவன் மனைவி ஒன்றாய் வரும்பொழுது ஒரு ஸ்பார்க் ஏற்படுது பாருங்க. அந்த அனாயிண்டிங் தான் செழிப்புக்கான ரகசியமாகவே இருக்கிறது. ஆமென். நீங்க உங்க மனைவி பிள்ளைகளோட உங்க குடும்பத்தோட நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த டைமை தேவன் அந்த அளவுக்கு வேல்யூபிளா பாக்குறாரு. ஆமென். ஆத்துமா ஆத்துமா ஆத்துமான்ட்டு வீட்டுல உள்ளவனுக்கு சோறே ஓடாம போயிட்டாங்க நிறைய அக்காமார்கள். ஒருத்தர் வந்து சொல்றாரு, பிரதர் உபவாச கூட்டமா பிரதர், அவ உபவாசம் இருக்கு, என்னையே பிரதர் பட்டியா போட்டு போற அப்படிங்கிறாங்க. இங்க இல்ல, வெளியில ஒரு பஞ்சாயத்துல அங்க வருது. அதான் பெரிய பிரச்சனை. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் அப்படிங்காங்க. நான் எப்படி பிரதர் சொல்ல முடியும்? இங்க வந்து அதெல்லாம் பரவாயில்ல, எங்கேயோ இருக்கிற ஆள்லாம் கூப்பிட்டு நான் என்ன சொல்ல முடியும்? அப்புறம் என்னாச்சு பிரதர்? என் பிள்ளைங்களே சமைக்க கத்துக்கிட்டாங்க பிரதருங்காரு. So we must balance. இது எல்லாத்தையுமே நாம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒரு நடுநிலைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். ஆமா, ஆண்டவருக்காக செய்யறது ரொம்ப முக்கியம்தான், ரொம்ப முக்கியம்தான். இயேசு சொல்லி தராரு பாருங்க. ஒருத்தி இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துருக்கா, ஒருத்தி போய் சமையல் ரூம்ல உட்கார்ந்துருக்கா. இயேசு சொல்றாரு, எம்மா நீ போடுற பச்சி பூண்டாவை சாப்பிட்றதுக்காம இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். 5 அப்போ 2 மீன் வச்சு 5000 பேரை போசிக்கிறாள். வந்திருந்து என் கூட கொஞ்சம் பேசுனா பச்சி சுட பாத்திரம் கழுவ இப்படியே போயிடுச்சு. அது சோ என்னன்னா அங்க கூட ஏசு என்ன சொல்லி தர்றாருன்னா முதல்ல உறவு, அப்புறம் தான் உணவு. ஆமென். சிலர் வந்து உறவே இல்லாமல் வெறும் ஊழியமோ வெறும் வேலை மட்டும் செய்தவர்கள் ஒரு நாள் களைத்து போவார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு சாதனன்னு போன நிறைய பேரு சாதிச்சு முடிச்ச பிறகு பார்த்தா குடும்பமே இல்லை. எல்லாத்தையும் அவங்களுக்காக தான் பண்ண, கடைசியில பார்த்தா அவங்களே இல்லைங்கிறாங்க. ஆமா, அவர்களுக்கு தேவை உங்க பணம் மட்டும் இல்ல, அவர்களுக்கு தேவை நீங்கள். ஸ்பெண்ட் டைம். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தோடு உங்கள் உறவுகள் வளர, நேசம் வளர்க்க நேரம் செலவிடுங்கள். இந்த லாரியில எழுதி போட்டிருக்கும் பார்த்திருக்கீங்களா? தினமும் என்னை கவனி. அதான் உங்க மனைவி சொல்ற வார்த்தை. தினமும் என்னை, டெய்லி என்ன கொஞ்சம் பாரியா, உனக்காக எங்க ஒரு ஜீவன் இருக்குங்கிறத விட்டுட்டு நீ வந்து பிசினஸ் ஊழியன்னு போயிட்டு இருந்தா எப்படி? நீங்க உங்க மனைவியோடு இருக்கிற உறவை வலுப்படுத்த வலுப்படுத்த உங்க தொழிலோ ஊழியமோ அற்புதமானதாக மாற ஆரம்பிக்கும். That is a secret. That is a secret. உங்க பிள்ளைங்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, விளையாடுறது, அவங்களோட நீங்க எப்போ கடைசியா உட்காந்து விளையாண்டுருப்போம் யோசித்து பாருங்க. பிள்ளைங்களாம் நீ கூப்பிடுறாங்க, அப்பா விளையாட, அப்பா ரொம்ப பிஸிமா,
போனை தரட்டுமா? இந்த போனை கொடுக்குற வேலையை முதல்ல முழுங்க எப்ப பார்த்தாலும். ஏன்னா நமக்கு பதிலா வேற எதையாவது ஒரு அல்டர்னேட்டிவா எதையோ ஒண்ணு நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம். அது அவங்களை திருப்திப்படுத்தாது. அவர்களுக்கு தேவை நீங்கள். ஆமென். இல்லைங்க, அப்போ தொழில் எப்படி நடக்கும்? நீ எப்படி நடக்குதுன்னு பாருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டோட நான் நேரம் செலவு பண்ணணும் நீங்க சொல்லி பாருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க தொழில, உங்க பிசினஸ், உங்க ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறத நீங்க பாப்பீங்க. தேவன் திறக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பாருங்க, உறவுகளை குறித்து நம்பி கேட்டு இருப்பீங்கன்னா மறுபடியும் வாங்க. தேவன் உங்கள் உறவுகளை கட்ட விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கும் உறவை கட்ட விரும்புகிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். முழு வேதாகமத்தில் இருக்கும் கடைசி வசனமே அதுதான். திருப்புங்க பார்க்கலாம். பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடைசி வசனம். இட்ஸ் a lost word. Last but not least சொல்றாங்க பாருங்க. மல்கியா 4:6 பைபிளே இதுல முடியுதுன்னு பாருங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எத்தனை பேர் புரிஞ்சுச்சுன்னு தெரியல. பாருங்க, இது எப்படி இருக்குது பாருங்க. அப்பாவினுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராகவும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அப்பாவுக்கு நேராகவும் திருப்புவானா. இதுதான் கடைசி நாளில தேவனுடைய ஆவியானவர் இறங்கி செய்கிற ஒரு செயலா இருக்கிறதா. உங்க பைபிள் தான் சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டு முற்றிட்டுன்னு போட்டாங்க. அவ்வளவுதான், லாஸ்ட் வார்த்தை அதுதான். ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க. அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஏன்னா அதுதான் ஒரு தீர்க்கதரிசி ஊழியம்னே சொல்றாரு. 5வது வசனம் பாருங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். தீர்க்கதரிசினா அவர் இதோ மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே இப்படியே இருப்பாரு. இல்லைன்னா நீ சீக்கிரமா சாவ போற, இந்தியா அழிய போகுது, லண்டன் கடலுக்கு போக போகுதுங்கிறது இல்ல. என்னப்பா யூகே அழிஞ்சிருங்கிறாரு அப்படின்னு. That's not prophecy. Prophecy-னா என்னன்னா, நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு ப்ராஃபட்டுடைய வேலைன்ட்டு. அந்த ப்ரொஃபெட்டிக்கல் அனாயிண்டிங் ஒருத்தருக்குள்ள வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா, ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை ஒரு ப்ராஃபட் சரிப்படுத்துவாராம். உறவுகளுக்குள் இருக்கிற சிக்கலை ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் சரிப்படுத்த ஆரம்பிக்குமா. பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் சேர்க்கிற எலியாவின் ஆவியை நான் அனுப்புவேன் அப்படிங்கிறாரு. The spirit of reconciliations, கை குலுக்க வைக்கிற ஒன்றுபடுத்துகிற ஒரு ஆவியை தேவன் அனுப்புவார். பைபிள் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆமென். இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். மனைவியினுடைய இருதயத்தை கணவனிடத்திற்கும் கணவனுடைய இருதயத்தை மனைவியிடத்திற்கும் திருப்புகிற அபிஷேகம்னு சொல்லலாம். ஆமென். அதுக்கு தான் 2 மடங்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். எழுந்து நிற்போம். இந்த நாள் போதனை உங்களை ஆசீர்வதித்திருக்கும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. Are you blessed? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? விளங்குச்சா? ஏதாச்சும் நம்பிக்கை இல்லாம போகாதீங்க. கடவுள் இதுல வேலை செய்யறார். God interested in your family relations. God interested your relationship. வேதத்தை முடிக்கும் போதே எப்படி முடிச்சிருக்காரு பாருங்க. திருப்பிடுவேன் இருக்கிறார். திரும்பும், எதிரா இருக்காது. எஸ், தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராக, பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனுக்கு நேராக, கணவனின் இருதயத்தை மனைவிக்கு நேராக, மனைவியினுடைய இருதயத்தை கணவனுக்கு நேராக. இன்னும் உங்க உறவுகள்ல என்னென்ன விரிசல் இருக்கோ, ஒரு மாமியின் இருதயத்தை மருமகளுக்கு நேராக, மருமகளின் இருதயத்தை ஒரு மாமிக்கு நேராக தேவன் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காகவே அவருடைய ஆவியை, அதற்காகவே ஒரு அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறாரா. இது தேவனுடைய செயல் பாருங்க. நம்ம அற்புதம் அடையாளம்னு எத்தனையோ பார்த்திருக்கோம்ல, இது கூட ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம்னு என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? உறவுகளிலே தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். உறவுகளை கற்ற ஒரு அபிஷேகத்தை கொடுத்து சிலர் அவர் அனுப்ப போகிறார். இன்னைக்கு சில பேர் மேல அந்த அபிஷேகம் வருது. இன்னைக்கு சில பேர் அந்த அனாயிண்டிங் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இதுக்கப்புறம் நீங்க போய் இருதயத்தை சரியான ஆட்களோட இணைக்கிற மாதிரி ஒரு அனாயிண்டிங் உங்க மேல அவர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குள்ளேயே அது இறங்கி வரும். ஹல்லேலூயா. மாக்கோரா சேகெடேலபோரா கதாரா பாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க.
பாருங்க, நம்மளை பத்தி எவ்வளவு யோசித்து பாக்குறாரு. ஹல்லேலூயா. இதை திங்க் பண்ணும்போது ரொம்ப பரவசமா இருக்குது. ஹல்லேலூயா. வாட் a God we serve. ஹல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம்ல, என்ன மாதிரி ஒரு வேத புத்தகம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. யோசிக்கும் போதே சந்தோஷமா இருக்குது. என் உறவை அவர் விரும்புகிறார், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கிறத அவர் விரும்புகிறார், அதுக்காக அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தனக்கு தானே பிரிந்திருக்கும் எந்த குடும்பமும் நிலை நிற்க மாட்டாது. அப்ப கடவுள் அங்க வேலை செய்யறாரு. இல்ல இந்த பிரிவினைகள் இருக்க கூடாது, இருதயத்தை நான் திருப்ப விரும்புகிறேன்னு சொல்றாரு. ராஜாக்களின் இருதயங்களை திருப்புகிற தேவன் உங்க தகப்பனின் இருதயத்தை திருப்புவார், உங்கள் பிள்ளைகளின் இருதயத்தை திருப்புவார். நீங்க இந்த தேவையை உணருங்க. ஐயோ, நானும் என் பிள்ளைகளும் விளையாடி எவ்வளவு நாளா இருக்கும், நானும் என் மனைவியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாளா இருக்கும். ஆண்டவரே, இந்த உறவுகளை குறித்த முக்கியத்துவங்கள் என் வாழ்க்கையில எங்கேயோ இல்லாம போயிருக்குது. ஐ எம் சாரி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனாய் நான் எந்த அளவுக்கு நல்லா இருந்தேன்னு எனக்கு தெரியல. லார்ட் ஹெல்ப் மீ லார்ட். ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆஸ்க் காட், ஆஸ்க் காட், ஆஸ்க் ஹெல்ப். ஒரு நல்ல அம்மாவா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நல்ல மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆஸ்க் காட். மாகோரா பாலாரா மால்கோராபா ஷக்கராபாலா கூராபாலா பராபாலாபா ரூகாபாலாபா ஷியாதேரே போலா காராபாலாபா தீராபாலாபா. ஹல்லேலூயா. 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 மாகோராபாலா கேதோரோபோலாரா. தேவ ஆவியானவர் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த இடத்துல இப்போது இறங்குவதாக. Father, you confirm your word right now. Hallelujah. ஒரு அப்பாவா இருப்பதற்கு வேண்டிய சகல பலனும் இறங்கட்டும். ஒரு தாயா இருப்பதற்கான பலன் இறங்கட்டும். ஒரு குமாரனா இருப்பதற்கான பலன் இறங்கட்டும். ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, உறவுகளிலே நாங்கள் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவையான அபிஷேகம், தயவு, இரக்கங்கள் இப்போதே உண்டாகும்படிக்காக நான் பேசுகிறேன். ஊராபாலா ஷட்டாலாபா. எங்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவர்கள் எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிற, அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அபிஷேக தைலங்கள் ஹல்லேலூயா ஊற்றப்படுவதாக நான் பேசுகிறேன். ஆண்டவரே, மாகாரா ஷட்டாலாபாரா கத்துராபாலா பரபாலாபா. ஹல்லேலூயா. உறவுகளால் உண்டான காயங்கள், உறவுகளால் ஏற்பட்ட வருத்தங்கள், உறவுகளால் உண்டான சகல பாதிப்புகளும் ஹல்லேலூயா இப்பொழுது சுகமடைவதாக, இப்பொழுது நீங்குவதாக. Hallelujah. I pray right now, Father. Hallelujah. 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 தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Hallelujah. இப்போ உங்க உறவுகளுக்குள்ள தேவன் சில காரியங்களை செய்வார். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. தேவரே, நீர் கொடுத்த அந்த நல் உறவுகளுக்காக உமக்கு நன்றி. எஸ் டாடி. நீர் வந்ததே எங்களுக்கு இந்த உறவுகளுக்காக தான். எஸ் டாடி. நாங்க இத சரியா புரிந்து நீர் என்னவாக இருக்கிறீரோ, நீர் என்ன நோக்கத்துக்காக எங்களை உருவாக்குனீரோ, அந்த உறவுகள்ல நாங்க ஒவ்வொருத்தரும் சரியாக அந்த ரோலை ஒழுங்காக செய்ய நீங்க கிருபை செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும். எஸ் டாடி. அது சகோதரா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தகப்பனே, ஒருவர் உண்மையான அன்பு வைக்க நீங்க கிருபை செய்யுங்க. அந்த அன்பை தேவரீர் எங்க இருந்தும் பெற முடியாது. உம்மிடத்திலிருந்து அப்பா நாங்க உங்களிடத்துல இருந்து பெற்று இங்க வழங்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எஸ் டாடி. இது எப்படியோ பேச்சில் அல்ல கர்த்தாவே, உம்முடைய அன்பினால் அதை நாங்கள் நிரப்ப நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இது எங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு அது தேவைப்படுது. நீங்க அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. எஸ் டாடி. நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும்னா எங்களுக்கு உம்முடைய அன்பை நாங்க பெற்று இங்க வழங்க, ஒவ்வொரு ரோலையும் நாங்க சரியா இருக்க உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானம் நிரப்பட்ட ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் தகப்பனே, இந்த உலகத்தின் சமாதானம் அல்ல தகப்பனே, உம்முடைய சமாதானத்தை இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன் தகப்பனே. இந்த இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேலையும், அது கணவன் மனைவி உறவு, அனைத்து உறவுகளிலையும் உம்முடைய அன்பு பொங்கி வழியட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் வெளியே பார்க்கும் போது இவர்களுடைய அன்புல, இவருடைய உறவுல வெளியே செலுத்துற நல்ல நல்ல காரியங்கள்ல தேவரீர் நீர் இவர்களோட இருக்கிறீர் என்பதை அநேகர் பார்க்கும்படியாக நான் அந்த வேலையில ஜெபிக்கிறேன் தகப்பனே. எஸ் டாடி. அவ்வளவு நல்ல நன்மைகளை செய்கிறவரா இருக்கிறீர். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலையும் வாயிலையும் நன்மைகளால் வாழ்வை நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த உறவின் வலிமையை நாங்க இன்னும் நல்ல புரிய நீங்க எங்களுக்கு உதவு செய்யுங்க ராஜா.
ராஜா. பிள்ளைகள் நடத்த வேண்டிய வழியில நடத்தும்படியாக தகப்பனே, கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்துல கீழ்ப்படியும்படியாக எஸ் டாடி நீர் அப்படியே எங்களை உருவாக்கி இருக்கிறீர். அந்த வசனத்தின்படி தகப்பனை எங்களுடைய வாழ்வு செழிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் அப்படியே செய்கிறீர் ராஜா. எஸ் டாடி, இயேசுவின் நாமத்துல நாங்க கேட்கறதெல்லாம் பெறுவோம். அதே போல நாங்க கேட்ட அனைத்து செயல்களிலும் நன்மைகள் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. அது அந்த இயேசுவின் நாமத்துல அந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு மனையும் நான் பேசுகிறேன் ராஜா. எஸ் டாடி, உம்முடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் தகப்பனே. எஸ் டாடி, நாங்க சிறியவங்களா இருந்தாலும் தகப்பனே, இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை கொண்டு இயேசுவின் நாமத்துல நான் புஷ் பண்றேன் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் சமாதானமும் பெருகட்டும் இயேசுவின் நாமத்துல. எஸ் ராஜா, அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகட்டும் ராஜா. ஒரு பெரிய சந்தோஷ கழிப்பை அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு பிள்ளை முத கொண்டு அதை பார்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறீர் ராஜா. எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்துல என்னென்ன சந்தோஷம் சமாதான குறைவு ஏற்பட்டதோ அதெல்லாம் இப்ப கேட்காங்களோ அதெல்லாம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த இடத்துல போகும்போது உம்முடைய அன்பினால் நிறைந்தவர்களா. எஸ் டாடி, உம்முடைய அன்பு இல்லட்டா உம்மிடத்துல பெறலன்னா இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க அதை முக்கியமா புரிந்தவங்களா, அந்த உம்முடைய அன்புல நிறைந்தவங்களா அந்த இடத்தை விட்டு போக நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை நாங்க அங்க போய் வெளியே செய்யறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிறகு. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Amen. God is good. Hallelujah. Wow, God loves your family. God loves your relationship. அதுல என்ன brokenness இருந்தாலும் அது அப்படியே நீங்கும், கட்டப்படுவீர்கள், நாட்டப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. தேவன் அதெல்லாம் பில்ட் பண்ணுவார். ஆமென். அதுல உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. உங்களை பலப்படுத்துவார். Amen. Hallelujah, hallelujah, hallelujah. God love your children. குழந்தையை அவர் ரொம்ப நேசிக்கிறார். Hallelujah. உங்கள் உறவுகளை அவர் நேசிக்கிறார். உயிர்ப்பிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கணவன் மனைவி உறவுகளிலே மாற்றங்களை பார்ப்பீர்கள். Hallelujah, hallelujah. Something happen. ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்குது. ஏதோ சில மறுரூபங்களை தேவன் உங்க குடும்பங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அந்த ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. இந்த வீக்லயே உங்க உறவுகளிலே தேவன் செய்கிற அற்புத செயல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் பண்ற திருப்பங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை இல்லாத சந்தோஷங்கள் உங்க வீட்டுல இருக்கும். உங்க வீடு பரலோகம் போல இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, நல்ல கணவராக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளையாக இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். எந்த ஸ்தானத்திலே உங்களை வைத்தாரோ அந்த ஸ்தானத்துல நின்னு செய்யறதுக்கு தேவையான சத்துவத்தை தேவனே உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஒரு நல்ல அப்பாவா இல்லையேன்னு நீங்க வருத்தப்படுவீங்கன்னா அவங்கள உட்கார வைப்பார். கவலைப்படாதீங்க. நல்ல தாயாக வைப்பார். நல்ல பிள்ளையா இல்லையேன்னு வருத்தம் இருக்கலாம். நல்ல பிள்ளையா அவங்கள வாழ வைப்பார். கவலைப்படாதீங்க. ஆமென். பிரைஸ் காட். தேவனை கனம் பண்ணும்படி நாம் கொடுக்க இருக்கிறோம். நம் கைகளை எடுத்துக்கொண்டு நாம் கொடுக்க போகிறோம். கொடுப்பது நம்ம அப்பாவுடைய சுபாவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்கள்